கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நாம் காண இருக்கும் உரையாடல் பூமி தோற்றமும் பல்லுயிர்கள் பெருக்கமும். இந்த தீபாவளி திருநாளை அறிவு திருநாளாக கொண்டாட வாருங்கள். இன்று நம் சூழலறிவோம் வரிசையில் நாம் வாழும் பூமி எவ்வாறு எப்போது தோன்றியது, அதில் உயிர்கள் எவ்வாறு தோன்றின மற்றும் அந்த உயிர்கள் எவ்வாறு எந்த காலத்தில் பரிணமித்து தற்போது வரும் ஹோமோசேப்பியன்ஸாக கருதப்படும் மனித இனமான நாம் தோன்றியது என்பதை விரிவாக அறிந்து கொள்வோம். மனிதர்களிடையே எப்போதும் அவர்களின் தோற்றத்தையும் மூலத்தையும் தேடும் தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதில் சிலர் 100 ஆண்டுகளுக்கு பின்னர் செல்வார்கள், சிலர் 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் செல்வார், சிலரோ 2500 ஆண்டுகள் பின்னர் வரை சென்று சங்கலிகளை கூட அறிந்து கொள்வார்கள். ஆனால் அதற்கு பின்னரும் தேடி செல்பவர்கள் வெகு சிலர். இந்த தேடலில் பலர் அங்கங்கே ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டு சாதி, மதம், பேதம், பெருமை என பணம் என சிக்கிக்கொண்டு தத்தளிப்பது சமகாலத்தில் மனிதர்களை பெரிதும் காண்கிறோம். இதில் பெரும் வருத்தம் என்னவெனில் நாமும் பல்லுயிர்களும் வாழ தகுதியான இந்த ஒரே ஒரு பூவுலகை இந்த தேடலில் பலரும் கண்டுகொள்ளாமல் விட்டதே ஆகும். ஆம், இப்போது இருக்கும் பல சூழலில் மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் இதுவும். இன்றைய கொண்டாட்டமான தீபாவளியும் அப்படி ஒரு சூழலில் போராக கருதப்படுகிறது. வருத்தத்தோடு ஒரு விஷயமே, பல்லுயிர்களை பாதித்து பட்டாசு ரசாயனங்களை உற்பத்தி செய்து பல்லுயிர்களும் நம்மையும் பாதிக்கும் ஒரு செயலாகத்தான் இப்போது இருக்கப்படுது. இதற்கு தீர்வாக நாம் முதலில் நம் தோற்றத்தையும் பரிணாமத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சமகால அறிவியலும் தொல்லியல் ஆராய்ச்சிகளும் பெரிதும் உதவுகின்றன. தோராயமாக பூமி தோன்றி 460 ஆண்டுகள் இருக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் பல்லுயிர்கள் தோன்றின அறிந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. இந்த பரிணாமத்தில் ஹோமோசேப்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் மனித இனமான நாம் எவ்வாறு தோன்றினோம், எப்போது தோன்றினோம், எவைகளை கடந்து வந்த நாம் தோன்றினோம் என அறிந்து கொண்டால் தற்போது இருக்கும் பல வாழ்விட சூழல் பிரச்சனைகளுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வு கிடைக்கும் என்று சூழல் அறிவும் குழு நம்புகிறது. வாருங்கள், இன்றைய கொண்டாட்ட நாளில் நம் தோற்றத்தை மிக எளிதாக நமக்கு கற்றுத்தர புவியியலாளர் திரு முருகேசன் நடேசன் சகோதரனா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். மீண்டும் 4வது முறையாக சூழல் அறிவும் உரையாடல் இணைந்தமைக்கு மிக்க நன்றி முருகேசன் அண்ணா. முருகேசன் குறித்து சிறு அறிமுகம். முருகேசனா சேலத்தில் உள்ளார். அவர் கடந்த 15 ஆண்டுகளாக இயற்கை மீது கொண்ட அதீத காதலால் தன்னால் என்னென்ன செயல்கள் செய்த முடியுமோ அவைகளை செய்து சேலம் பகுதிகளில் கிழக்கு தொடர்ச்சி பள்ளிகளை குறிப்பாக பாதுகாக்க பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறார். பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கு அந்த இடத்தில் இருக்கும் பள்ளிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவை பாதுகாக்கும் ஒரு முன்னெடுப்பாக செய்து வருகிறார். இவர் ஏற்கனவே சூழல் அறிவும் வரிசையில் கிழக்கு தொடர்ச்சி மலை என்று முதலாக தமிழகத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை குறித்து ஒரு பெரிய சொல்லாடலை உருவாக்கும் ஒரு நிகழ்வாக ஒன்று செய்துள்ளார். கிழக்கு தொடர்ச்சி மலை குறித்து ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார். அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு அறிமுகம், பாறைகள் ஒரு அறிமுகம் என்ற 2 மிக முக்கிய நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளார். தற்போது இன்று நம்முடன் இந்த வாரம் பூமி தோற்றமும் பல்லுயிர் பரிணாமமும் என்ற ஒரு அருமையான ஒரு உரையை மிக சிரமப்பட்டு தரவுகளை சேகரித்து நமக்கு வழங்கியுள்ளார். ஆனா தங்களுடைய உழைப்புக்கு நன்றிகள் பலனா, தங்களோட உரையை தொடங்கலாம். நன்றி தீபக். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பூமி எப்படி உருவானது, என்னென்ன உயிர்கள் எப்படி பரிமாணம் ஆனது அப்படின்ட்டு ஒரு தொடரா நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் இது பெரிய டாபிக், ரொம்ப நேரம் எடுத்துக்கினாலும் நம்ம ஷார்ட்டா ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு டைம் லிமிட்லயும் என்னென்ன உயிர்கள் தோணுதுன்னு முடிந்த தகவல்களை இந்த இன்னைக்கு நாளைக்கும் நான் தரப்போறேன். உங்களுக்கு இது ஒரு பேசிக் ஐடியாவா உண்மையா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நாங்க நம்புறோம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த பூமி தோற்றம் ஏகப்பட்ட சயின்டிபிக் டேட்டாஸ், ஏகப்பட்ட தியரிகள் வச்சிருக்காங்க அந்த பூமி தோற்றத்தை பத்தி. இருந்தாலும் அதுல வந்து இந்த பிக் பேங் தியரின்னு சொல்ற ஒரு முக்கியமான இதுதான் இப்ப சயின்டிபிக் பிரகாரம் எல்லாம் நம்புறோம். ஸோ இந்த பூமியை பார்த்தீங்கன்னா நம்ம இதுல போனா எக்ஸாக்டா சரியா சொல்லணும்னா 456.7 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பூமி உருவானது. பில்லியன்ல சொல்லணும்னா 4.56 பில்லியன். ஸோ 456.7 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோணுது. நம்ம இந்த ரேடியோமெட்ரிக் டேட்டா பிரகாரம் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம பூமி இந்த சூரிய மண்டலம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பூமி தோன்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இந்த மாதிரி சூரிய குடும்பங்கள் தோன்றி இருக்கும், நட்சத்திரங்கள் தோன்றி இருக்கும், இந்த ஸ்டார்ஸ் தோன்றி இருக்கும், இந்த மாதிரி அண்டங்கள்ல நிறைய தோன்றி இருக்கும், வாழ்ந்திருக்கும், அழிஞ்சிருக்கும். இது ஒரு தொடர்ச்சியாக நடக்கிற விஷயங்கள். பட் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கு. நம்ம அதை பார்க்கவும் முடியாது. ஸோ இப்போ அந்த வகையில நம்ம பூமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நான் சொன்ன மாதிரி 456 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோணுது. பட் இந்த பூமி நம்ம இந்த சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 1400 கோடிக்கு முன்னாடியே அந்த நிகழ்வுகள் ஒரு அமைப்பு உருவாயிருச்சு. இந்த மாதிரி இந்த நம்ம சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கான வேலைகள் அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடியே
தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுல என்னன்னா, எல்லா நட்சத்திரங்கள் இந்த அண்டத்துல இருக்க எல்லாமே உருவாகுது, வெடித்து சிதறும். இதுல என்னன்னா, இதோட எனர்ஜி பாத்தீங்கன்னா, நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு இந்த நட்சத்திரங்கள், இந்த கோள்கள் இது வெடிச்சு சிதறது, இடிக்கிறது, இது நம்ம எதிர்பார்க்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதுல வந்து எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த வேளை இப்ப நம்ம இப்ப பூமி ஏதாவது அந்த மாரி இடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமி உடனே சாம்பல் ஆயிரும். பொடி பொடி ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த இந்த இதுல எனர்ஜி. ஸோ இந்த ஒரு டாபிக் சொல்லும்போது, அதோட எனர்ஜின்னு சொல்லும்போது, நீங்க அதோட சக்தி எந்த அளவு இருக்கு, இந்த வெடிப்புத்தன்மை என்னன்னு நீங்க ஒரு அ கற்பனை பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ நம்ம இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமா நம்ம பூமி தோன்றதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சூப்பர் நோவாங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு பொருள் இந்த அண்டத்துல இருக்க பொருள், அது வந்து வெடிச்சு அந்த எனர்ஜிய குடுக்கறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு இத தான் வந்து நம்ப சூப்பர் நோவான்னு சொல்றோம். இந்த அண்டத்துல இருக்க ஒரு பொருள் வெடிக்கிறதுக்கு முன்னாடி, அததான் வந்து இருக்க ஒரு பொருள தான் வந்து நம்ப சூப்பர் நோவான்னு சொல்றோம். ஸோ அப்படி ஒரு சூப்பர் நோவா பேரு வந்து பிரைமல் சூப்பர் நோவா. பிரைமல் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சூரிய குடும்பம் உருவாகுறதுக்கான முக்கியமாக காரணமா இருந்திருக்குன்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இந்த சூப்பர் நோவா வந்து வெடிச்சு சிதறுது. இந்த வெடிக்கும்போது என்னன்னா, நான் சொன்ன மாரி இதோட எனர்ஜி சக்தி, அது வெளிப்பாடு வந்து நம்ப அ யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதோட சக்திகள் அ இருக்கும். ஸோ இந்த இது வெடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது எனர்ஜிய வந்து உள்ளயும் கட்டுப்படுத்த முடியாது, வெளியும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஸ்பேஸ் அண்டத்துல வந்து அ எல்லாம் வெளிய அ தெறிக்குது. ஸோ அதுல தெறிச்சு அந்த எனர்ஜி எரிமலை குழம்பா உருவானது தான் முதல்ல இந்த சூரியன். இந்த சூரியன சுத்தி வெறும் அ பாறைகளும், இந்த பாறைகள், இந்த ராக் டஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? அ இதுதான் வந்து ஃபுல்லாவே சுத்தி இருக்கு. ஸோ இந்த வெடிச்சு இந்த சூரியன் உருவானதுக்கு அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெறும் பாறைகள், மண்கள் தான் இந்த அண்டத்துல சுத்தி இருக்கு. சுத்தி இருக்கு. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 40, 50 கோடி வருஷத்துக்கு வெறும் பாறைகளும், இந்த டஸ்ட்டும் தான் இந்த சூரியன சுத்தி இருக்கு. மெதுவா அ இந்த புவியீர்ப்பு இந்த சூரியன் புதுசா உருவாகி அந்த அட்ராக்ஷனால இந்த பாறைகள் எல்லாத்தையும் அது இந்த கிராவிட்டினால ஒவ்வொன்னா இழுக்குது. இந்த அடுத்த 30, 40 கோடி வருஷங்களுக்கு இந்த சூரியன் இழுக்குது. ஸோ அந்த மாரி மெதுவா இந்த பாறைகள் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த சூரியன சுத்த ஆரம்பிக்கிறது. அதுதான் வந்து இப்ப உருவான நம்ம இருக்க கோள்கள். நம்ம பூமிய உட்பட ஒரு கோள்கள். இனிஷியலா ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட 20 கோள்கள் இருந்ததா சொல்றாங்க. நம்ம இப்ப வந்து 9 கோள்கள். அது வந்து எல்லாமே வந்து எரிமலை குழம்பா அ அ லிக்விட் மோல்டன் ஸ்டேட்ல குழம்பா தான் இருக்கு. இது நம்ம பாறையா நினைக்கக்கூடாது. எல்லாம் எரிமலை குழம்பா தான் இத சுத்தி, சுத்தி சூரியன சுத்தி அந்த கிராவிட்டினால சுத்த ஆரம்பிக்குது. அதுதான் இப்ப நம்ம இருக்க கோள்கள். அந்த டைம்ல கிட்டத்தட்ட அ பூமி இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000லிருந்து 1300 டிகிரி சென்டிகிரேட் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெப்பங்கள் இருந்திருக்கு. இந்த சூரியன், அதுக்கப்புறம் இந்த கிராவிட்டி புவியீர்ப்பு விசையினால இந்த பாறைகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்ந்து, சேர்ந்து பூமியை சுத்த ஆரம்பிக்குது. சுத்த ஆரம்பிச்சு அப்புறம் தான் இது வந்து நம்மளுக்கு இந்த கோள்களா மாறுது. ஸோ அதுதான் இந்த கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த முன்னாடி போட்டிருக்க மாரி இந்த 1400 வருஷத்துலருந்து 1400 கோடி வருஷத்துலருந்து நம்ப இப்ப பூமி தோன்றின 4400 ஆ 54 கோடி வருஷத்துக்கு உருவான ஸ்டேஜ். ஸோ இதுலருந்து தான் இந்த குடும்பம் உருவாது. ஸோ இப்போ நம்ம சூரியன் உருவாயிருச்சு. நம்ப கோள்கள்லாம் இருக்கு. நம்ம பூமி இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா இந்த உருவானதுக்கு இதுதான் அந்த சூப்பர் நோவா, அந்த பிரைமல் சூப்பர் நோவா. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமானது. இதுதான் அடிப்படை. ஸோ இதுலருந்து தான் உயிரினங்கள் ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே எரிமலை குழம்புகளா இருக்கு. இந்த 4000 அ நான் சொன்ன மாரி 4500 பில்லியன் 454 பில்லியன் வருஷம் சுத்திக்கிட்டு இருக்கிறது கோள்களா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு, இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்ப நம்ம பூமி உருவாயிருச்சு. ஸோ இப்ப அந்த பூமி உருவானதுலருந்து, இப்போ நம்ம மனிதன் இருக்க வரைக்கும் ஒரு 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 கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இப்ப ஒரு வருஷம் இந்த 12 மாசத்துக்குள்ள எடுத்துக்கிட்டா, இப்ப ஜனவரி 1 நான் சொன்னேன் இல்லையா? அந்த சூப்பர் நோவா வந்து வெடிச்சு கிரகங்கள் உருவாகுது. அதுலருந்து இப்ப இந்த 12 மாசம் டிசம்பர் வரைக்கும் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோன்னு முன்னாடி ஒரு அறிமுகம். ஸோ நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஜனவரி 1ல நான் சொன்ன மாரி இந்த சூப்பர் நோவாலருந்து வெடிச்சு
கிரகங்கள் உருவாகுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் இங்க வெடிக்குது. அந்த கேப்ல எல்லாமே இந்த பாறைகள் எல்லாம் சூரியனை சுத்தி சுத்தி வந்து இந்த செப்டம்பர் 10ல தான் வந்து இந்த பூமி நம்ம இந்த சூரிய குடும்பம் உருவாகுது. இந்த செப்டம்பர் 25ல முதலான அந்த மைக்ரோ ஃபாசில் ஒரு யூனிசெல்லர் ஒரு பாக்டீரியா உருவாறதான ஃபாசில் வந்து கிடைக்குது. அதாவது படிமங்கள் கிடைக்குது. ஸோ அக்டோபர், நவம்பர் விட்டுருங்க. இங்க டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, அதாவது பேக்போன் அந்த முதுகெலும்புகள் உள்ள விலங்கு வந்து டிசம்பர் 19ஆம் தேதி தான் உருவாகுது. டிசம்பர் 30 இந்த டைனோசர் வந்து 26ல உருவாகுது. டிசம்பர் 30ல டைனோசர் அழிஞ்சிருது. டிசம்பர் 31ஆம் தேதி லேட் ஈவினிங் ஆல்மோஸ்ட் சாயந்தரம் ஈவினிங் லேட் ஈவினிங்ல தான் நம்ம மனிதர்கள் தோன்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த 12 மந்த்ல வந்து கடைசியில தான் நம்ம தோன்றோம். ஸோ இந்த ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கடைசி ஸ்டேஜ்ல தான் நம்ம தோன்றோம். இது 12 மணி நேரம் ஒரு டைம்குள்ள 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு சைக்கிள்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னாலும், அந்த நைட்டு அந்த அந்த 11 மணி 56 நிமிஷம், 59 நிமிஷம் அந்த டைம்ல தான் வந்து இந்த ஹியூமன்ஸே வந்து இங்க வந்து அ பரிணாமிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டைம் ஸ்கேல் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் புரியறதுக்காக இத நான் வந்து சொல்றேன். ஸோ இப்ப பூமி உருவாயிருச்சு. எரிமலை குழம்புகளா இந்த சூரியனை சுத்தி ஒவ்வொரு கோள்களும் சுத்திட்டு இருக்கு. பூமியும் எரிமலை குழம்பா தான் இருக்கு. இத வந்து நம்ப இப்ப நான் சொன்ன மாரி 4500 மில்லியன் 4.5 பில்லியன் இல்ல 454 கோடி வருஷத்துலருந்து இப்ப இதுவரைக்கும் அத வந்து இந்த ஜியாலஜிக்கலா அந்த புவியியல் ரீதியா வந்து நெறைய பிரிச்சிருக்காங்க. இப்ப இங்க இருக்க மாரி ஹேடன், ஆர்கேஎன், இந்த ப்ரீ கேம்பிரியன் இந்த மாரி நெறைய ஒவ்வொரு பேர்ல பிரிச்சிருக்காங்க. அத எத பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க, நம்ம இது ஒவ்வொரு இத தான் நம்ம பார்க்க போறோம். எத பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு படிவங்கள், இந்த ஃபாசில் சொல்லக்கூடிய படிவங்கள் கிடைக்கிறத வச்சு, எந்தெந்த மாரி ஏஜ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படிவங்கள வச்சு இது வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாசில்ஸ வச்சு. ஸோ இது வந்து எப்ப வேணாலும் மாறலாம். இப்ப புதுசா ஒரு ஒரு உயிரினத்தோட ஃபாசில் கிடைக்குதுன்னா, கண்டிப்பா இப்ப நம்ம இந்த இதுல வந்து ஏதோ ஒரு இடம் வந்து மாறலாம். நெறைய சேஞ்சஸ் நடக்கலாம். இப்போதைக்கு இதுதான் வந்து அ இருக்க ஒரு இந்த ஜியாலஜிக்கல் ஸ்கேல் இந்த புவியியல் கால அட்டவணை. இது முழுக்க முழுக்க இந்த படிவங்கள பேஸ் பண்ணி இருக்கிறது. இதுல முக்கியமா என்ன பண்ணதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரீ கேம்பிரியன் இந்த பேருகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடுல வந்து இந்த படிவங்கள் எங்க கிடைக்குதோ, அந்த ஏரியால முக்கியமான அந்த பாறைகள், அந்த ஏரியால இருக்க பேர வந்து வச்சுருவாங்க. இந்த ஆர்கேஎன்னு சொல்றது சிம்பிளா கிரீக்ல வந்து ரொம்ப பழமையானது. இந்த ஹேடன் இப்ப ஹேடன் இங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேடன்ங்கிறது வந்து ஹெல்லுன்னா நரகம்ன்னு சொல்றாங்களே. ஏன்னா வெறும் எரிமலை குழம்பா இருந்ததுனால, அத வந்து ஹெல்லுன்னு பேர் வச்சாங்க. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்கலான இது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்ப இங்க இந்த கீழ இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 450 கோடி 450 கோடியிலிருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 540 சிலது 540 இருக்கும். சிலது 570 கோடிகள் இருக்கும். ஸோ இந்த முக்கிய இந்த பகுதிகள வந்து நம்ம ப்ரீ கேம்பிரியன் சொல்றோம். ப்ரீ கேம்பிரியன் இந்த பேர சொல்றோம். இத வந்து ஹேடன், ஆர்கேயன், பேலியோ புரோட்ரோசிக், மீசோ, நியோன்னு இது வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பூமி தோற்றத்துல ஒரு 80% பகுதிகள் வந்து இந்த ப்ரீ கேம்பிரியன்லயே போய் இருந்துருது. அது 80% இந்த ப்ரீ கேம்பிரியன்லயே வந்துருது. இதுல வந்து உயிரினங்கள் இந்த யூனிவர்ஸ்ல வெறும் பாக்டீரியா உருவான பகுதி தான். மீதி எல்லாம் இந்த பூமி வந்து குளிர்ச்சி அடைந்து, அது பாறைகள் உருவாறது, கண்டங்கள் உருவாறது, மலைப்பிரதேசங்கள் உருவாகுறது, முதலா ஒரு பாக்டீரியா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் உருவாகுறது தான் இந்த கிட்டத்தட்ட இந்த இத்தனை 400 கோடி வருஷத்துல நடந்த இந்த சேஞ்சஸ் தான் இது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேம்பிரியன் சொல்றோம் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த கேம்பிரியன்ல இருந்து தான் உயிரினங்கள் மெயின் உயிரினங்கள் வளர்ச்சி எல்லாமே இந்த பகுதியில தான் நடந்தது. ஸோ இப்ப நம்ம இந்த ப்ரீ கேம்பிரியன் வந்து இந்த மாரி நெறைய டிவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஷார்ட்டா அந்தந்த பகுதியில் நெறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இருந்தாலும் என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ் அங்க நடந்திருக்குன்னு தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ இப்ப இத வந்து நம்ம ஒரு அளவுக்காக அ க நம்ம கையில வரைஞ்ச மாரி, இந்த ஆரஞ்சா மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ரீ கேம்பிரியன் சொன்னேன் இல்லையா? அந்த பகுதி. வெறும் இங்க பாருங்க, வெறும் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். ஒரு செல் உயிரி இருந்த பகுதிகள் தான். இந்த ப்ளூலருந்து ஆரம்பிக்கிறது தான் எல்லா உயிரினங்கள் மெயின் பரிமாண வளர்ச்சி. ஆனா இத்தன பரிமாண வளர்ச்சிக்கும் அடித்தளம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ கேம்பிரியன் பகுதியில நடந்த மாற்றங்கள் தான் வந்து மெயின் காரணம்.
ஸோ நம்ம அதை ஒன்று பார்க்க போறோம். இந்த ப்ரீ கேம்பிரியன் நான் சொன்ன மாதிரி 80% இந்த புவியியல் டைம் ஸ்கேல்ல 80% இதே தான். இதை வந்து மூன்றா பிரிச்சிருக்காங்க. புரோட்டோசோயிக் மூன்றா பிரிச்சிருக்காங்க. இங்க பூமி, கோள்கள், கடல்கள் உருவானது, நீர் உருவானது, வெளிமண்டலம் அட்மாஸ்பியர் உருவானது, மலைகள் தோற்றம் எல்லாமே வந்து இந்த பகுதியில தான். இந்த ப்ரீ கேம்பிரியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460 கோடி வருஷத்துல இருந்து 57 கோடி வருஷம் இந்த ஆல்மோஸ்ட் இந்த டைம்ல இது வந்து மில்லியன்ல கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது 4500, இது 460 கோடி, இது 57 கோடி. ஸோ இந்த கேப்ல தான் இந்த ப்ரீ கேம்பிரியன் ஃபுல் ஸ்ட்ரெச்சா நடந்த ஒரு பகுதி. இதுல வந்து முதல்ல பாக்டீரியா உருவானது, அப்புறம் சேர்க்கை பாக்டீரியா வந்துட்டு இந்த போட்டோசிந்தசிஸ், அதாவது ஆக்சிஜன் வெளியிடுற இது செடிகள் ஆரம்பிக்கிற டைம். ஸோ அப்புறம் நிறைய இதுல வந்து ஐசேஜ் நடந்திருக்கு, நிறைய டெஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு, நல்ல அழிவுகள் நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் இந்த ஸ்டேஜ்ல என்னென்ன நம்ம நடந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த ஹேடன் சொன்ன இல்லையா, அந்த பூமி உருவானதுக்கு அப்புறம் வெறும் எரிமலை குழம்புகளா இருக்கிறது தான் இந்த ஹேடன். இங்க இதுல பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் எரிமலை குழம்புகள், எல்லாம் ஹீலியம், சல்பர், இந்த மாதிரி எல்லாம் கேஸ், பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைம். கரெக்டா அந்த வெளிமண்டலத்துல என்ன காற்றுகள் இருந்ததுன்னு தெரியாது. இருந்தாலும் பட் கண்டிப்பா இந்த நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா இருந்திருக்குன்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. அப்புறம் நிறைய எரிமலைகள் வெடிக்கிறதுனால எரிமலையில இருந்து வெளியிடுற கேஸ் வந்து இதுல ஃபுல்லா இருந்திருக்கு. இதுல வந்து எந்த உயிரினம் இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸ் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க எரிமலை குழம்புகள், பூமி இனிஷியல் ஸ்டேஜ், அது கூலாகிறதுக்கான ஒரு டைம். கண்டிப்பா இதுல வந்து ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். இதுதான் ஹேடன். பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 465 கோடியிலிருந்து 380 கோடி இந்த பகுதி தான். வேற எந்த மாற்றங்களும் கிடையாது. இதெல்லாம் குளிர்ச்சி அடையுது. அது ஒண்ணுதான் இங்க நடக்குது. ஹேடன் முழுக்க முழுக்க எரிமகள் குழம்புகளான பகுதி ஹேடன் நம்ம சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஹேடன் இந்த முடிகிற ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் இந்த 390 380 கோடி பகுதியில ஓரளவுக்கு இந்த பூமி வந்து ஓரளவுக்கு மேல் பகுதி குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு இந்த மேல நிலப்பரப்பு கொஞ்சம் உருவாகிறது உங்களுக்கு இந்த பிக்சர்ல தெரியும் நினைக்கிறேன். இந்த ரைட் சைடு இருக்க பிக்சர்ல பாருங்க, ஓரளவுக்கு நிலப்பரப்புகள். பட் இருந்தாலும் முழு பகுதிகள் வெறும் எரிமலை குழம்புகளாக இருக்கு. லேண்ட் நிலப்பரப்புகள் உருவாக ஒரு சாத்தியங்கள் மேல் பகுதி ஓரளவுக்கு குளிர்ச்சி அடைந்திருக்கு. அதுதான் இந்த ஹேடன் பகுதியில நடந்த நிகழ்ச்சிகள். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஹேடன் முடிஞ்சிட்டு ஆர்கேயன். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த ஆர்கேயன் நம்ம பூமிக்கு மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட தென்னிந்திய சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த டைம்ல என்னன்னா அந்த பூமியோட மேல் பகுதி வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அந்த மேல் தட்டுகள் நம்ம இப்ப இருக்க நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அது வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த இது கடைசிட்டுல தான் இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஆர்கேயன் கடைசிட்டுல தான் இந்த நுண்ணுயிர்கள் தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ மேல் பகுதிகள் வந்து ஏன்னா குளிர்ச்சி அடைஞ்சு காஞ்சதுனால நிலப்பரப்பு உருவாகுது. எல்லாமே இந்த ஆர்கேயன் ஸ்டேஜ்ல வந்து நடக்குது. பாறைகளும் இந்த டைம்ல தான் உருவாகுது. நிறைய பாறைகள் உருவாகுது. ஸோ இது நம்ம பகுதியில எப்படி முக்கியம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தென்னிந்திய பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப எப்படி சொல்றதுன்னா, இந்த நம்ம சைடு உருவான பாறைகள், தென்னிந்தியாவில் உருவான பாறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கேயன் பகுதிகளில் உருவான பாறைகள் தான். அதாவது பூமி தோணுன குளிர்ந்த உடனேயே உருவான பாறைகள் தான் நம்ம இந்த ஆர்கேயன் பாறைகள் சொல்றோம். இந்த கிரானைட் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இந்த 380 கோடி வருஷத்துல இருந்து இந்த ஆல்மோஸ்ட் 160 கோடி வருஷம்க்குள்ள நடந்த உருவான பாறைகள் தான். ஸோ இதை தான் வந்து நம்ம கிரேட்டான் கண்ட பகுதிகள்னு சொல்றோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா அப்பயே உருவான பாறைகள். இதோட வேர்கள் வந்து ரொம்ப ஆழத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம பகுதிகள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிலையா இருக்கு. நம்ம தென்னிந்திய இது பாத்தீங்கன்னா தர்வார் கிரேட்டான்னு சொல்லுவாங்க. ஆந்திரா கர்நாடகால இருக்க பகுதி, ஒரிசா, கர்நாடகா, இந்த பகுதியில் இருக்க எல்லா ஏரியாவும் பாத்தீங்கன்னா பாறைகள் எல்லாமே இந்த பகுதியில உருவான பாறைகள் தான். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆர்கேயன் பாதையிலேருந்து இந்த கீழே ரைட்ல பாத்தீங்கன்னா இந்த மீசோப்ரோட்ரோசோயிக் சொல்றோம் இல்லையா, அந்த 1160 கோடி இந்த டைம்ல கிழக்கு தொடர்ச்சி மலைகளுமே ஓரளவுக்கு இந்த பகுதியில உருவாச்சு. ஒரு சில பகுதிகள் அண்டார்டிகால இருந்து அப்புறம் வந்து பட்
மெயினா பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இந்த டைம்ல உருவாயிருச்சு. ஸோ இது எதுக்கு கம்பேர் பண்ணிட்டு சொல்றேன்னா, நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிருச்சு. ஆனா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் பாத்தீங்கன்னா அது உருவான காலம் வந்து இப்ப இருந்து 15 கோடிக்கு முன்னாடி தான். இமயமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இது சொல்றேன். ஸோ இதுல இந்த டைம்ல வந்து கண்டங்கள் எல்லாம் கூலாகி மேல தட்டுகள் உருவாயிருச்சு. ஆனா ஹீட் வந்து வெப்பங்கள் அதிகமா இருக்கு. உள்பகுதி எல்லாமே குழம்புகளா தான் இருக்கு. இந்த மேல இருக்க பாறைகள் வந்து காலப்போக்குல அதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குது. அது வந்து அரிப்புத்தன்மை இந்த எரோஷன் சொல்றோமே அதெல்லாம் நடக்குது. இந்த பாறைகள் வந்து மறுபடியும் ஹீட்னால வந்து உருமாறுது. உருமாறிய பாறைகள் அந்த பாறைகள் பத்தி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உருமாறிய பாறைகளா மாறுது. இதுல பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த மேல் பகுதியில நிறைய நடக்குது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்கேன் முடியிற ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா முதல் முதலா இந்த உயிரினம் முதல் உயிரினம் வந்து இங்கதான் தோண்டுது இந்த டைம்ல தான். அது முதல்ல தோன்ற உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கிரீன் ஆல்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு வரை ஆல்கைன்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல உருவானது. இங்க தோன்ற உயிரினங்கள் எல்லாமே சயின்டிஸ்ட் எதுனா எல்லாமே கடல் கடியில தான் முதலா உயிரினம் தோணுது. ஏன்னா நிலப்பரப்புகள்ல வந்து எந்த வாய்ப்புகளும் இல்ல உயிரினம் தோன்றதுக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா கடலுக்கடியில தான் இந்த உயிரினங்கள் முழுக்க முழுக்க தோண்டி இருக்கு. கடல்களில் பாத்தீங்கன்னா இந்த கண்டத்தட்டுகள் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள இருந்து எரிமலை குழம்புகள் வெளியே வரும். அதுல இருந்து நிறைய கேஸ் வெளியே வரும். ஸோ கேஸ் வெளியே வரும். கடல்ல வந்து தண்ணி இருக்கு. அதுல நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முதல்ல ஒரு யூனிசெல் ஆர்கானிசம் வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் உருவாகுது கடலுக்கடியில. ஸோ அது வந்து ஆர்கைன் இந்த ஸ்டேஜை முடிகிற டைம்ல தான் வந்து முதலா உயிரினம் வந்து இங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு மேல் பகுதி வந்து குளிர்ந்து ஒரு நிலப்பரப்பு உருவாயிருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ இந்த ஆர்கேன் கடைசி ஸ்டேஜ்லாம் உள்ள நிலப்பரப்புகள் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ இதுல இந்த சின்ன சின்ன தடியா இருக்குது பாத்தீங்கன்னா நான் அந்த சொன்ன பாக்டீரியா வந்து அந்த நிலப்பரப்புகள்ல வந்து கொடியான பாக்டீரியா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குனது தான் இந்த இந்த படிப்படியா இருக்கு. இது பேர் ஸ்ட்ரோமலைட்னு சொல்லுவாங்க. வர பிக்சர்ல காமிக்கிறேன். இதுதான் ஸ்ட்ரோமலைட்ஸ் முதல்ல உயிரினத்தோட அடையாளம். இது இன்னமும் இது நிறைய இருக்கு. இந்தியாவிலேயே நிறைய பகுதிகளில் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதே முன்னாடி இந்த டைம்ல தான் வந்து முதலா இது தண்ணி தோன்றுது. தண்ணி இந்த கடல்லாம் எப்படி தோன்றதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய எரி நட்சத்திரங்கள் வந்து நம்ம பூமியில வந்து மோதுது. அந்த எரி நட்சத்திரங்கள் எரிக்கற்கள்ல வந்து ஆல்ரெடி உள்ள வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அது வந்து உள்ள இருக்கு. அது வந்து பூமியில வந்து மோதனோட அந்த ஃபோர்ஸ்ல வந்து பூமியில இடிச்சு ஹீட்ல வந்து இந்த ஐஸ் கியூப்ஸா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எவாபரேட் ஆகுது. எவாபரேட் ஆகி அது வாட்டர் வேப்பரா ஃபார்ம் ஆகுது. அந்த வாட்டர் வேப்பர் தான் பின்னாடி கூல் ஆயிட்டு மழையாவோ கீழே வந்து பூமியில வந்து தண்ணி உருவாகுது. நம்ம நினைக்கலாம் இவ்வளவு தண்ணி அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லா உருவாயிருக்கு. ஸோ சில சயின்டிஸ்ட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த பூமியோட இந்த நீர் வந்து ரொம்ப வயது அதிகமானதா இருக்கும். ஏன்னா அந்த எரிக்கற்கள் வேற பகுதியில இருந்து வரும்போது அது வந்து பூமியோட வயது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல இருந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் தான் இங்க முதல்ல வாட்டர் வேப்பரா கண்டென்ஸ் ஆகி ஃபார்ம் ஆயிட்டு அது வந்து அப்புறம் நீரா மாறி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எரிமலைகள்லாம் வெடிக்குது. அதுல கேசஸ் வருது. ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் தான் வந்து இந்த வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகிறது. இதுதான் வந்து முக்கியமான காரணம் தண்ணி உருவாகிறதுக்கு. நான் சொன்னாலே இந்த கிரேட்டான் இந்த முக்கியமான இது வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டத்தட்டுகள் சொன்னது கண்ட பகுதின்னு சொல்றது இதுதான். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி உலகம் ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து சுத்தி இருக்க நிலப்பரப்புகள் சேர்ந்து தான் ஒரு நிலப்பரப்பா உருவாகுது. ஸோ தர்வார்கேட்டன் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற பகுதி, பஸ்தார், சிங்கமம் இது முக்கியமான இது 5 பகுதிகள் தான் சேர்ந்து ஒரு கண்ட பகுதிகளா உருவாயிருக்கு. இது வந்து ஆர்கேன் டைம்லயே கிட்டத்தட்ட 250 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உருவான பகுதி. சொன்ன முதல் உயிரினம் அந்த சைனோபாக்டீரியா அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சர் உங்களுக்கு தெரியறதுக்காக எப்படி இருக்குன்ட்டு
ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் இந்த அஹ், நிலவு எப்படி தோணுதுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த ஹேடன் பகுதியிலேயே எரிமலமா குழம்பு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தீயான் ஒரு 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 கிரகம் வந்து நம்ம பூமியில வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வந்து மோதுது. அது மோதி தான் அந்த எரிமலை குழம்புகள் பகுதி வந்து அட்மாஸ்பியர் வெளிமனத்துல வந்து எல்லாம் வெளியே தெரிக்குது. பாதி வெளியே போயிடுது. அந்த ஃபோர்ஸ்ல வந்து இடிக்குது. அந்த ஃபோர்ஸ் எப்படி சயின்டிஸ்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒரு புல்லட் ஃபயர் பண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட் போகுதோ, அதோட 20 மடங்கு அதிகமா ஃபாஸ்ட்ல வந்து அந்த அ ஒரு கிரகம் வந்து நம்ம வந்து பூமியில வந்து மோததா சொல்றாங்க. சொன்னாங்கன்னா, அந்த லிக்விட் ராக், அந்த மோல்டன் லிக்விட் ராக், அந்த எரிமலை குழம்பு வந்து வெளிய சிதறடிச்சு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் காலகட்டத்தில அதுவும் வந்து சேர்ந்து இறுகி நம்ம பூமியோட புவியீர்ப்பு விசைனால அதுதான் வந்து பின்னாடி வந்து பூ நிலவா வந்து உருவானதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அந்த கிரகம் அந்த தீசியான்னு சொல்ற கிரகம் வந்து பூமிய வந்து இடிச்சதுனால தான், இப்ப நம்ம பூமி வந்து ஒரு 23 டிகிரில கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் சரிஞ்சு இருக்கும். அந்த ஃபோர்ஸ்னால தான் நம்ம பூமியே வந்து கொஞ்சம் வந்து அந்த இன்க்ளைன்டடா இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸா இடிச்சு வெளியே போய், அப்புறம் அது வந்து கூலாகி உருவானது தான் நம்ம நிலவு. நிலவு வந்து ரொம்ப பக்கத்திலேயே இருந்து, பட் காலப்போக்குல அது வந்து பின்னாடி நகர்ந்து இப்ப இருக்க டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணுது. பட் இன்னும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 சென்டிமீட்டர் நிலவு வந்து அது வந்து நகர்ந்துகிட்டே தான் இருக்கு பின்பக்கம். ஸோ பூமிக்கும் நிலவுக்கும் இருக்க அந்த கிராவிட்டினால பூமிய அது கண்ட்ரோலா வச்சுக்குது. நிலவு வந்து பூமி வந்து நிலவ கண்ட்ரோலா வச்சிருக்கு. ஸோ முன்ன வந்து பூமி ஃபாஸ்ட்டா சுத்திட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான் டைம். ஹவரா தான் சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலவு தோன்றதுக்கு அப்புறம் அது வந்து பூமியோட ஸ்பீட குறைச்சு ஒரு சில கோடி வருஷத்துக்கு முன்னாடி 21 மணி நேரமா இருந்தது. இப்ப பிரசன்ட்டா நம்மளுக்கு வந்து 24 மணி நேரமா இருக்கு. ஸோ இந்த பூமி வந்து நம்ம இந்த நிலவு வந்து பூமிக்கு வந்து ஒரு முக்கியமான அ பொருளா இருக்கு. இந்த மாரி பெரிய எரி நட்சத்திரங்கள் வந்து மோதுவத கண்ட்ரோல் பண்றதுலருந்து, பூமி வந்து சேஃபா வச்சுக்கிறதுலருந்து, இந்த நிலவு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அ ஹெல்ப் பண்ணுது. அந்த ஸ்ட்ரோமலைட்ன்னு சொல்லி முதல் முதல் உயிரி. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த கடலோரங்கள்ல கடல் வந்து எங்க நிலப்பகுதிகள்ல வந்து சேருதோ, கோடிக்கணக்கான இந்த பாக்டீரியா ஒண்ணன் மேல சேர்ந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுறது இந்த ஸ்ட்ரோமலைட். இந்த ஆந்திரா, குஜராத் இந்த இந்தியா ஃபுல்லா நெறைய பகுதிகள்ல இருக்கு. இது எல்லாமே இந்த ஆர்கேயன் சொல்றோம் இல்லையா? அந்த ஆர்கேயன் டைம்ல உருவானது. ஸோ இந்த லெஃப்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா, இதுதான் கடலுக்கடியில இருக்க இந்த பூமிக்குள்ள இருந்து வர கேஸஸ். ஸோ இந்த மாரி பகுதியில தான் வந்து முதல்ல உயிரினம் தோணுனதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்போ கூட எல்லா உயிரினமும் அழிந்தால் கூட, மறுபடியும் ஒரு உயிரினம் தோணும்னா, அது கண்டிப்பா இந்த கடலுக்கடியில இந்த மாரி ஹைட்ரோ தெர்மல் வென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நீரூற்று கடலுக்கடியிலேருந்து இந்த வேப்பர் வர அந்த எரிமலை பகுதிகள்லேருந்து தான் மறுபடியும் உயிரினம் தோன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு வந்து சயின்டிஸ்ட் ஃபீல் பண்றாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து நான் அர்க்கைன் ஃபுல்லா பார்த்துட்டோம். அர்க்கைன் பார்த்துட்டோம். இப்ப புரோட்ரோசோயிக்ன்னு அதுக்கு அடுத்த பகுதி. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கோடியிலேருந்து 57 கோடி வருஷங்கள். ஸோ இது ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்கைன் பகுதியில நம்ம தமிழகத்துல ஒரு முக்கியமா சொன்ன இந்த பாறைகள் எல்லா பகுதியிலும் இருந்திருக்குன்னு. அதே மாரி நம்ம இந்த முக்கியமா கன்னியாகுமரி பகுதியிலயும் வந்து அ இந்த பாறைகள் வந்து இருக்கு. இப்ப இந்த விவேகானந்தர் பாறை, இந்த திருவள்ளூர் பாறைகள்லாம் நிறுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில இந்த டைம்ல உருவான பாறைகள் தான் அந்த பாறைகள் ஆ இருக்கு. ஸோ இது எதுக்கு முக்கியத்துவம்னா, இந்த பகுதியில தான் வந்து கோண்ட்வானான்னு சொல்லக்கூடிய ஒரு 4 கண்டங்கள் ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், ஸ்ரீலங்கா, இந்தியா, ஆ அண்டார்டிகா எல்லாம் சேர்ந்து இருந்த பகுதிகள். முன்ன எல்லா நிலப்பரப்பும் ஒண்ணா தான் இருந்திருக்கு. அப்புறம் காலப்போக்குல தான் எல்லாம் பிரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பகுதிகள் வந்து ஒரு முக்கியமான பகுதி. அதுக்கப்புறம் எரிமலை வெடிப்புனால எல்லாமே நிலப்பரப்புகள் எல்லாம் பிரிஞ்சு போயிருச்சு. ஸோ இந்த கன்னியாகுமரி பகுதியில இருக்க இந்த பாறைகள் வந்து ரொம்ப முக்கியமான பாறைகள். இது எல்லாமே பூமி தோன்ற டைம்ல உருவான அ பாறைகள். அத தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்ரோசை இது வந்து இதையும் 2, 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. இந்த டைம்ல தான் வந்து அந்த கண்டங்கள் வந்து உள்பகுதி குழம்புகளா இருக்கு. மேல் பகுதி கூல் ஆயிருச்சு, குளிர்தாயிருச்சு, அ ஃப்ரீ ஆயிருச்சு. என்ன ஆச்சுன்னா, இந்த பாக்டீரியா வந்து நெறைய அ உருவாக ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னா, முன்ன வந்து பாக்டீரியா இந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, எடுத்து அதுதான் எடுத்துக்கிட்டு இருந்தது. எடுத்துட்டு இந்த ஆக்ஸிஜன ஃப்ரீயா விட ஆரம்பிக்குது. ஸோ, இப்ப அந்த அட்மாஸ்பியர் நம்மளுக்கு எப்படி ஆக்ஸிஜன் வந்ததுன்னு கேட்கிறோம் இல்லையா? பூமியில ஆக்ஸிஜன் எப்படி முதல் முதல்ல
இந்த டைம்ல தான் எல்லா இந்த பாக்டீரியாக்கள் வந்து எல்லா பகுதியிலையும் உருவாகுது. இந்த சைனோ பாக்டீரியாங்கிறது. இந்த பாக்டீரியா என்னன்னா இங்க இருக்க எல்லா இந்த விஷ கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு அது வந்து ஆக்சிஜனை வெளியிடுது. ஆக்சிஜன் வெளியிடுறதுனால தான் இவ்வளோ நம்மளுக்கு ஆக்சிஜன் இந்த நம்ம என்விரான்மெண்டல் வந்து சேர்ந்து கிடைக்குது. இவ்வளோ கேஸஸ் இருக்கு. இது இந்த ஆக்சிஜன் இங்க சேர்ந்ததுனாலேயே வந்து இங்க பெரிய மாற்றங்கள் நடக்குது. பெரிய அழிவுமே நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுத்தது. இந்த பாக்டீரியா ஏகப்பட்டது இந்த டைம்ல வந்து உருவாகுறதுனால ஆக்சிஜன் வந்து ஏகப்பட்டது எல்லாம் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் குறைஞ்சு ஃபுல்லா எல்லாமே ஆக்சிஜன் ஆகுது. அப்போ வந்து ஆக்சிஜன் வந்து எப்படின்னா நம்ம பாய்சனஸ் கேஸா அந்த டைம்ல நீங்க கெஸ் பண்ணிக்கணும். அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜன் பாய்சனஸ் கேஸா உருவாயிருச்சு. அந்த சைட் டைம்ல இருந்த ஒரு கடல்கடியில இருந்த ஒரு பிக்சர் தான் இந்த புரோட்டோசோயிக் பிக்சர். ஸோ அது நான் சொன்ன மாதிரி இங்க சொன்ன மாதிரி இதுதான் மலைத்தொடர் உருவாறுதல், பூமி குளிர்தல், இந்த வளிமண்டலத்துல ஆக்சிஜன் நிறைய உருவாயிருக்கு. இதுல கார்பன் டை ஆக்சைடு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதோட 350 மடங்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்திருக்கு இந்த புரோட்டோசோயிக் பீரியட்ல. அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அந்த டைம்ல இருந்திருக்கு. எதுனா எரிமலை கண்டினியூஸா வெடிச்சிட்டு இருக்கு, எல்லாம் எரி குழம்புகள் இருக்கு. அதுல இருந்து வர கேசஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு இவ்வளவு இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அந்த டைம்ல இது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில நம்ம கண்டம் குளிர்ந்து ஆயிடுச்சு. இந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குன்ற ஒரு பிக்சர். இது கண்டது பேரு கொலம்பியா கண்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 160 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நிலப்பரப்பு இப்படிதான் இருந்தது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா இங்க இருக்க தலைகீழா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்தியா இங்க இருக்கு, நார்த் அமெரிக்கா, லோரேஷியா இங்க இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிய சேஞ்சஸ் அப்புறம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 80 கோடி வருஷத்துல பாத்தீங்கன்னா நிலப்பரப்புகள்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இது வந்து ரோடினியா கண்டம்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இந்தியா இந்த பக்கம் வந்துருச்சு, ஆஸ்திரேலியா இங்க இருக்கு, அண்டார்டிகா இங்க இருக்கு. இந்த பச்சை கலர்ல இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மலைத்தொடர்கள் உருவாகிறதுக்கான அந்த வாய்ப்புகளோட பிக்சர் தான் இது. ஸோ இது அதுக்கு பின்பக்கம் என்ன ஆகுதுன்னா இந்த ஆஸ்திரேலியா இந்தியாலாம் ஒரு ஃபுல்லா ஒரு சர்க்கிள் வந்துட்டு அப்படியே மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் நடக்கும் இதுக்கு பின்னாடி. ஸோ கண்டங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ புரோட்டோசோயிக்ல இது உயிரினம் ஐ மீன் பாக்டீரியா ஒரு செல் உயிரினம் உருவானது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினா நம்ம மெயின் பகுதி இப்பதான் வரோம். கேம்பிரியன். கேம்பிரியன்ங்கிறது இந்த இடத்துல தான் வந்து முதல்ல இருந்து எல்லா உயிரினங்கள் தோன்றதுக்கு முக்கியமான பகுதி. இந்த ப்ரீ கேம்பிரியன் அந்த கிட்டத்தட்ட இந்த 460 கோடியிலிருந்து இந்த 57 கோடி வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் பாறைகளும் இந்த நிலப்பரப்பு கூலாகிறது தான் முதல் பாக்டீரியா உருவானது தான். அதுக்கப்புறம் பெரிய அந்த அழிவு நடக்குது. நான் சொன்னேன் இந்த அதிகமா கார்பன் டை ஆக்சிஜன் ரிலீஸ் ஆன நிறைய பாதிப்புகள் அட்மாஸ்பியர்ல நடக்குது. புதுசா ஆக்சிஜன் வந்தோடனே என்ன நடக்குது, பெரிய மாற்றங்கள் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் எக்ஸ்டிங்ஷன் பேரழிவு நடக்குது. அந்த அழிவோட நிறுத்திட்டு தான் ப்ரீ கேம்பிரியன். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ இந்த கேம்பிரியன் ஸ்டேஜுக்கு வராங்க. இந்த கேம்பிரியன் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜுமே வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு ஒரு 10 கோடி 5 கோடி இது பார்த்தீங்கன்னா 57லேருந்து 49 கோடி ஒரு வருஷங்கள், நடுவில் ஒரு 8 கோடி வருஷங்கள் என்ன சேஞ்சஸ் நடந்தது. ஸோ அந்த மாதிரி இதுல இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஷார்ப்பா போகும். திங்ஸ் அதிகமா நம்மளுக்கு அதாவது உயிரினங்கள் வந்து நம்ம இங்க இருந்து தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த கேமரன் பார்த்தீங்கன்னா இங்கதான் வந்து முக்கியமான ஒரு இந்த பனி உறைதல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எப்படின்னா ஐசேஜ் சொல்றோம்ல, இதுல ஒரு முக்கியமான ஐசேஜ் நடக்குது. இந்த ஐசேஜ் இந்த ஐசேஜுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கு. அதை பேசிக்கா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா பூமியில அதிக ஆக்சிஜன் உருவாக உருவாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஐசேஜ் சொல்லிக்கிற பனி உறைதல் வந்து நடக்கும். எப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக வந்து வந்து வெப்பங்கள் குறையும். எப்படின்னா கடல் மட்டம் அதிகமாகும். ஸோ நம்ம ஐசேஜ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒன்ஸ் வந்து இந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா பூமி வெப்பமடையும். இந்த பனிப்பாறைகள்லாம் உருகும். ஸோ இப்போ கூட அதுதான் வந்து சயின்டிஸ்ட்லாம் ஃபீல் பண்றது. இப்போ பனிப்பாறைகள் உருகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாயிட்டே இருக்கு. ஆக்சிஜன் லெவல் இப்போ வந்து நம்மளுக்கு 21% ஆக்சிஜன் லெவல். ஸோ அந்த இந்த கேம்பரியன் டைம்ல பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருந்தது. இப்போ 20% அப்போ 40-50 மடங்கு ஆக்சிஜன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து இந்த பூமி வெப்பமாயுதல் இந்த ஐசேஜ் இந்த மாறத்துக்கு ரெண்டுக்கும் எல்லாத்துக்குமே
தொடர்பு இருக்கு. அதனாலதான் இப்ப கூட இந்த அண்டார்டிகா இருக்கிற பகுதியில் ஐஸ் எடுத்து சயின்டிஸ்ட் வந்து அடிக்கடி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பழைய கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் ஏதா இருக்கான்ட்டு ஒவ்வொரு டைமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது முக்கியம். ஆக்சிஜன் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஐசேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் போது இந்த இந்த ஐஸுகள்லாம் உருகி நிலப்பரப்புகள் மேல வரும், கடல் மட்டங்கள் குறையும். ஸோ அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கேமரன்ல தான் முதலா எல்லா பரிமாணம் வந்து பெரிய சேஞ்சஸ் நடக்குது. அந்த ஒரு உயிரியல் திறன் வந்து மல்டி செல்லுலரா மாறி நிறைய உயிர்கள் வந்து மாற்றங்கள் நடக்குது. எப்பப்ப ஒவ்வொரு பேரழிவு அழிவு நடக்குதோ அந்த அழிவு முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா லைஃப் வந்து பயங்கரமா டைவர்சிஃபை ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் கொல்லுண்ணிகள் பிரிடேட்டரும் இந்த டைம்ல தான் உருவாகுது. இந்த ஆர்த்தோபாட்ஸ் சொல்ல 4 கால்கள் இருக்க அதுமே வந்து இந்த டைம்ல தான் நம்மளுக்கு வந்து அதிகமா உருவாகுது. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கேம்பிரியன் சொல்ற டைம்ல வந்து நிலப்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கடலுக்கடியில இன்னும் உயிரினங்கள் எல்லாமே கடலுக்குள்ளதான், நிலப்பரப்புகள்ல உயிரினங்கள் இல்ல. இதெல்லாம் கடலுக்குள்ளதான். ஸோ ஒரு பிக்சர் எப்படி இருக்குன்ட்டு சயின்டிஸ்ட் ஒரு டிசைன் பண்ணது. ஒரு பிக்சர் எப்படி இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கேமரன் டைம்ல நிலப்பரப்புகள் எப்படி இருந்ததுன்ட்டு சயின்டிஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா, அண்டார்டிகா, இந்த அரேபியா, ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நிலப்பரப்பா தான் இருக்கு. இது பெயர் இப்பதான் வச்சிருக்காங்க. அப்போ ஒரே பரப்பா தான் இருக்கு. சைபீரியா தனியா இருக்கு, இந்த லொரீஷியா தனியா இருக்கு, இங்க பால்டிக் தனியா இருக்கு, சைபீரியா தனியா இருக்கு. ஸோ இப்ப அப்ப இருந்த கடல் பேர் வந்து பாந்த்லாசிக் சி ஓஷன் சொல்லுவாங்க. இதுதான் அந்த பெரிய கடல். இப்ப நான் சொல்ற எல்லா நடப்புகளும் இந்த இந்த கடல்ல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த உயிரினங்கள் இருக்கிறது எல்லாமே இந்த கடல்ல தான். ஸோ இதுதான் முதலா அந்த பிரெடேட்டர் சொன்னேன் இல்லையா? முதலா குன்னூலிகளோட படிவம் அனமோலோகரிஸ்ன்னு பெயரு. ஸோ இதோட பிக்சர் பாத்தீங்கன்னா முதலா வேட்டையாடு இருக்கிற மிருகம் வந்து கடற்கரையில வந்தது இதுதான் அனமோலோகாரிஸ்ன்னு இதுக்கு வந்து பெயர். இந்த மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவிலேயும் வெவ்வேறு உயிரினங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஆனா முதல்ல தெரிய வந்திருக்குது இதோட ஃபாசில், அதாவது படிவங்களை வச்சு தெரிஞ்ச வந்து அனமோலோகாரிஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பூஞ்சை ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அதோட படிவம் இது. ஸோ அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க இந்த டைம்ல ப்ரீ கேம்ல. இதுதான் வந்து இது ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல தான் இருந்திருக்கு. ஸோ இந்த டைம் இது இப்படிதான் இருந்திருக்கு. அப்புறம் இந்த டைம்ல முக்கியமான ஒரு உயிரினம் வந்து இந்த ட்ரைலோபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா கடல் மட்டம் அடியில அந்த மண் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ஏரியால மட்டும் தான் இருக்கும். இதுக்கு வந்து கண்ணு தெரியாது. இது அதோட படிவங்கள் இது. அது கண்ணு தெரியாது. இந்த சேர்லயே சகதியிலேயே இருக்கக்கூடியது. கீழ ஊர்ந்துகிட்டே இருக்கிறது. இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படிவம். கேம்பிரியன்ல முக்கியமான கேம்பிரியன் அந்த பகுதின்னு சொன்னாவே இந்த ட்ரைலோபைட்ட தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவ்ளோ ஆரம்பமா இருந்த ஒரு உயிரினம். பாத்தீங்கன்னா, அந்த கடல் மட்டத்துல இந்த மாரி தான் இதுல ஜெனரலா ட்ரைலோபைட்ங்கிறது ஒரு பேரு. இதுல ஏகப்பட்ட சப்ஸ்பீஷிஸ் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால பொறுத்தவரைக்கும் நம்ம காஷ்மீர் அந்த இமயமலை அந்த பகுதியில சில இடத்துல இருக்கு. அந்த மொராக்கோ அந்த பகுதியெல்லாம் இருக்கு. நான் ஆப்பிரிக்கா துனிஷியான்னு ஒரு கண்ட்ரி. துனிஷியால தான் நான் ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரிஜினல் இதோட படிவங்கள நான் பார்த்தேன் நானு. நாங்க படிக்கும் போதெல்லாம் இது வெறும் மோல்டட் இது சாதாரணமா செஞ்சு வச்சிருப்பாங்க. இது நான் ஆப்பிரிக்கால இது எல்லாமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. பார்த்தீங்கன்னா, இது சப்ஸ்பீஷிஸ். இது எவ்வளோ இருக்கு பார்த்துங்க. இந்த ட்ரைலோபைட்டுகள். இப்படிதான் இருக்கும். இந்த ட்ரைலோபைட்டுகள் பூச்சிகள். இந்த கேம்பிரியன் சொன்னா இது வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அதுக்கப்புறம் இது ஹாலஸ்கிரியாங்கிறது இது ஒரு முக்கியமான உயிரினம் அந்த டைம்ல இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது ஒரு கடலுக்கடியில இருந்த ஒரு முக்கியமான உயிரினம் அ இந்த உயிரினம். அதுக்கப்புறம் கடல் பாசிகள் இந்த டைம்ல உருவாறதுக்கு வாய்ப்புகள். அப்புறம் ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது இந்த டைம்ல உருவானது. சீ வீட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? எப்படின்னா கடலுக்கடியில இருக்க அந்த பூஞ்சை மாரி சொல்றோம் சீ வீட்ஸ். அது இந்த டைம்ல உருவாறதுக்கான வாய்ப்புகள் அப்பதான் ஆரம்பிக்குது. இப்ப இது கடைசில பார்த்தீங்கன்னா, இது கடைசில வந்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. கடல் மட்டம் உயரமாகுது. எதுக்குன்னா, அந்த புவி சூடாகுது. குளோபல் வார்மிங் வெப்பம் வெப்பம் அதிகமாகுனதுனால கடல் மட்டம் வந்து உயரமாகுது. ஸோ அந்த மாரி கொஞ்சம் சேஞ்சஸ் கெமிக்கல் கம்போசிஷன் இந்த கடல்ல வந்து பெரிய மாற்றம் நடக்குது இதுல. அதுக்கடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஆர்டோவிஷன். ஸோ நான் இந்த ஆரோ போட்டிருக்கேன். இந்த கேமரன் 49 கோடியிலருந்து 49 43 கோடி வருஷம். அந்த ஒரு 6 கோடி வருஷம் தான்
இந்த ஆர்டோவிஷன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இந்த இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முக்கியமான இது நம்ம எப்படி இப்போ டைனோசர்னா நம்ம ஜுராசிக் பார்க் ஜுராசிக்னு சொல்றோம். அது அந்த பெயர் வச்சுதான் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு இப்போ கேமரேன்னா அந்த ட்ரைலோபைட், இப்போ டெவோனியன் ஒரு பகுதி இருந்தா அங்கதான் மீன்கள், அந்த பகுதியில தான் மீன்கள் அதிகமா உருவானது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்குமே ஒவ்வொன்று இருக்கு. நம்ம அதை ஞாபகம் வச்சோம்னா இந்த பேர்களை ஞாபகம் வச்சு இந்த ஆர்டோவிஷன் பகுதியில தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த முதுகு தண்டு இருக்க உயிரினம், இந்த ஃபர்ஸ்ட் வெர்டபிரேட் வந்து இந்த பகுதியில தான் ஆர்டோவிஷன்ல தான் உருவாகுது. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய டைவர்சிஃபிகேஷன் ஆகுது. எதுக்குன்னா இந்த ஆல்கே எல்லாமே வந்து கடல்ல இருக்க நிறைய பாக்டீரியா வந்து கார்பன் டை ஆக்சைடு மற்ற இதை எடுத்துட்டு வந்து ஆக்சிஜன் வெளியிடுது. ஸோ இந்த ஆக்சிஜனை வந்து பூமியில வந்து அதிகமா ஆக ஆக பரிமாணம் வந்து பெரிய அளவுல பரிமாணங்கள் மாற்றம் அடையுது. இது இன்னும் இந்த ஆக்சிஜன் இந்த பரிமாணத்துக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்மளுக்கு இப்ப 20% ஆக்சிஜன் இருக்கு இந்த அட்மாஸ்பியர்ல. அதனால நம்ம இந்த சைஸ்ல தான் இருக்கும். இப்ப டைனோசர் இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60% இப்ப இருக்கிறத 3 மடங்கு. ஸோ ஆக்சிஜன் அதிகமா இருக்கறனால தான் அந்த உயிரினங்கள் வந்து ஆக்சிஜன் நிறைய எடுக்கிறதுனால அது பரிமாண வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. அதனால தான் அவ்வளோ பெரிய சைஸ்ல வந்து உருவங்கள் டைனோசர் 30 அடி வரைக்கும் உயிரினங்கள் வர்றதுக்கு வந்து காரணங்கள் அதுதான். டைனோசர் அதனால தான் காரணம். ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து பரிமாண வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு. அதனால தான் 30, 35 அடி டைனோசர் உருவாயிருக்கு. ஸோ ஆக்சிஜன் லெவல் குறைய குறைய இந்த உயிரினங்களோட சைஸ் வந்து குறையுது. ஏன்னா அது சுவாசிக்கிற தன்மையும் குறையுது. ஸோ இப்ப இந்த 20% ஆக்சிஜன் இருக்கறனால தான் நம்ம இப்ப இந்த 6 அடியில இருக்கோம். ஸோ அதே 3 மடங்கு இருந்தா 18, 20, 30 அடி இருப்போம் நம்ம. நம்ம மட்டும் இல்ல, வேற உயிரினங்கள் எது உருவானாலும் சரி. ஸோ இந்த ஆக்சிஜன் அதிகமாகறதுக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கும் நம்ம உயிரினம் சைஸ்க்கும் வந்து பெரிய ஒற்றுமை இருக்கு. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த டைம்ல வந்து முதலா நிலப்பரப்புல நிலப்பரப்புனா அந்த கடலை ஒட்டி இருக்க பகுதிகள்ல அ செடிகள் உருவாக ஆரம்பிக்குது. சில உயிர்கள் வந்து கடல் அந்த கரையில வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாரி ஒரு ஸ்டேஜஸ்லயும் வந்து நிக்குது. ஸோ இந்த டைம்ல பெரிய மாற்றம் என்னன்னா, இந்த டைம்ல வந்து பெரிய விண்கற்கள் வந்து விழுது. பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் மாஸ் எக்ஸ்டிங்யூஷன், பெரிய பேரழிவுங்கிறது இந்த ஆர்டோவிஷன் கடைசியில தான் நடக்குது. விண்கற்கள் வந்து விழுந்து ஆல்மோஸ்ட் நிறைய உயிர்கள் பாத்தீங்கன்னா 85% கடலுண உயிர்கள் வந்து அழிஞ்சிருது. இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இந்த பூமி தோற்றத்துல 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன். இதுல வந்து இது முதல் 44 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பெரிய மாஸ் எக்ஸ்டிங்ஷன். இது வந்து விண்கற்கள் வந்து விழுந்ததுனால நடந்த விஷயம். அப்பப்போ விண்கற்கள் வந்து ரெகுலரா நம்ம இப்ப கூட தெரியும். நம்ம பூமிக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம வெளிமண்டலம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அங்க வந்து எரிஞ்சு எல்லாம் பவுடர் ஆயிடுது. ஒரு சில விண்கற்கள் வந்து நம்மளுக்கு தாண்டி வரும். அவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிய, அப்போ பூமி உருவானப்ப ஏகப்பட்ட விண்கற்கள் வந்து வந்து கன்டினியூஸா பூமியை வந்து 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 இடிச்சு இருந்து உடைச்சுக்கிட்டே இருந்த பகுதிகள் தான். அது இந்த ஹேடன் சொன்னேன் இல்லையா, அந்த பகுதி ஃபுல்லுமே கிட்டத்தட்ட கன்டினியூஸா விண்கற்கள் வேலை மேல இருந்து வந்து விழுந்துட்டு இருந்த பகுதிகள் தான். ஸோ இந்த ஆர்டவிஷன் பொறுத்த வரைக்கும் பெரிய டைவர்சிஃபிகேஷன் வைல்ட் மீன் சி அனிமல்ஸ்ல. அதே மாதிரி கடல் மட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 720 அடி இப்ப இருக்க நிலைமைக்கு விட 720 அடி அதிகமா இருந்திருக்கு கடல் மட்டம் மட்டும். ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட்ல வாழ்ற உயிரினங்களுக்கு பிரிமிட்டிவ் சொல்றோம் இல்லையா, அதோட முன்னோடிகள் இந்த ஸ்டேஜ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நம்ம முன்ன பார்த்தோம் இந்த ட்ரைலோபரைட்ஸ், இது எல்லாமே வந்து நல்லா இந்த பகுதியில வந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாஸ் எக்ஸ்டிங்யூஷன் பேரழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய உறைபனி பரவல், மறுபடியும் ஒரு ஐசேஜ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆர்டோவிசியன் பீரியட்ல. ஸோ அதுல சில உயிரினங்கள் அந்த இதுகளை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டோவிசியன் டைம்ல பாத்தீங்கன்னா உள்ள கடல் மட்டத்துல இப்படிதான் இருக்குன்னா, அந்த வெர்டிபிரேட்னு சொன்னோம் இல்லையா, முதல் வெர்டிபிரேட் இது இந்த உயிரினங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஷெல்ஸ் மேல ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள உயிரினங்கள் இருக்கு. இந்த அட்மாஸ்பியர் இப்படி இதா இருக்கு. ஸோ இதுதான் அந்த ட்ரைலோபைட்னு நான் சொல்லக்கூடிய அந்த உயிரினம். கடல் கடியில இப்படிதான் இருந்திருக்கு அதோட வாழ்வியல். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிலப்பகுதிகள் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்தியா, அண்டார்டிகா இதெல்லாம் தனியா ஒரு பகுதியா இருந்திருக்கு. இந்த நார்த் அமெரிக்கா தனியா ஒரு பகுதியா இருந்திருக்கு. இந்த பேந்தலசி இந்த சில மாற்றங்கள் நடந்து இந்த கடல் பகுதி வந்து இங்க மாற்றம் அடைந்திருக்கு. ஸோ இதுதான் நிலப்பரப்புகள் அந்த பகுதியில அந்த டைம்ல இருந்த கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நில பரப்புகள்.
ஒரு படிமங்கள் நான் அந்த பிக்சர்ல காட்டிலையும் நாட்டிலாய்டு சொல்லக்கூடிய அப்போ அந்த டைம்ல வாழ்ந்த ஒரு உயிரினத்தான படிமம். ஸோ இப்படிதான் இந்த உயிரினங்கள் இருந்திருக்கு. இது சைரோட்ரஸஸ் இந்த உயிரினம் பெயர். இந்த கடல்ல இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில இருந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்தாலும் ஒரு சிலது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில பிக்சர்ஸ் மட்டும் வச்சிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோசெரஸ் அந்த செஃபாலோபாடுங்கிற ஒரு இதுல இதுதான் இந்த ஷெல்லுக்குள்ள தான் அது இருக்கும். ஆ இப்படிதான் இருக்கு. இது என்ன இது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இத தலைக்காளின்னு சொல்லுவாங்க. ஸோ தலையிலேயே இந்த இந்த ஃபிங்கர்ஸ் மாரி இருக்கிறதுனால இது பேரு தலைக்காளின்னே சொல்லுவாங்க. அ அ அப்படி இருந்தது. இது பேரு ஆர்த்தோசெரஸ். இது பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராபிஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா, முதல் முதலா எப்படி சொல்றதுன்னா, இந்த அந்த தாடை இருக்க ஒரு உருவான ஒரு உயிரினம் தான் இது. ஸோ இது டிபிக்கலா இருக்க அந்த ஆர்டோவிஷன் பகுதியில உருவான ஒரு உயிரினம். பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ஷூ கிராப் இதுதான் வந்து இந்த ஆர்டோவிஷன் பகுதியில இந்த கடைசி பகுதியில கடல்ல இருக்க உயிரினம் முதல் முதலா இந்த கரைகள வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த உயிரினங்கள் மாற்றங்கள் அடைஞ்சு நிலப்பரப்புக்கு வர இதுதான் முதல் முதலா ஒரு அ காரணமா இருக்கு. ஸோ இப்போ இது பிக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா தெரியும். இந்த ஹார்ஷூ கிராப் கடல் உள்ள நிலத்து பரப்பு வரதில்ல. கடல் ஓரமா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடி கடலுக்குள்ள போயிரும். ஸோ இதுதான் அதனால முதல் இந்த நிலத்துல ஒரு உயிரினம் வந்த டைம் வந்து இந்த ஆர்டோவிஷன் பீரியட். இது ஃபுல்லா வந்து வாலாட்டினால அந்த கரையில வந்து தங்குனதுனால இந்த பகுதியில வந்து நம்ம ஆர்டோவிஷன்ல நிலப்பகுதியில உயிரினங்கள் வரத்துக்கு ஆரம்பம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி நான் சொன்ன மாரி இந்த கோண்டுவானா, லொரேஷியா, சைபீரியா அந்த மாரி நெறைய நிலப்பரப்புகள்னு சொன்னேன். எல்லா கடலோர பகுதிகளும் இந்த மாரி உயிரினங்கள் கரையோரங்கள் வர்றதுக்கு வந்து ஆரம்பிக்கும். ஸோ கடலோர உயிரினங்கள் மட்டும் வரது இல்லாம, இந்த கடல்ல இருக்க அந்த பாசி, இந்த ஆல்கேலாம் சொன்னீங்க இல்லையா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலப்பரப்புல வந்து வந்து படர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் முதல் முதலா உயிரினம், இந்த செடி கொடிகள் எல்லாம் வந்து நிலப்பரப்புக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைந்தது வந்து இந்த ஆர்டோவிசியன் பகுதியில. ஸோ இத வந்து நம்ப அ அ ரொம்ப நான் புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டோவிசியன் பகுதியில. ஸோ இந்த டைம் தான் சொன்னேன் இல்லையா? எரிமலைகள் நட்சத்திரங்கள் வந்து மோதி பெரிய அ தாக்கங்கள் ஏற்படுத்துச்சு. பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு இந்த டைம்ல தான். அதேமாரி ஃபங்கை இந்த பூஞ்சையும் இந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட்டு உருவாக ஆரம்பிக்குது. பூஞ்சை ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் இந்த டைம்ல தான் ஒரு பெரிய நடக்குது. அந்த கிளேசியல் சொன்னேன்ல அந்த பனிப்பாறைகள் உருகுறதுலயும் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செக்ஷன்ல வந்து 750 அடி நீர் சொன்னோம் இல்லையா? அதுலருந்து அந்த பனி உறைய ஆரம்பிக்கிறதுனால நீர் அளவு வந்து கடல் மட்டம் வந்து 750லேருந்து 450 அடியா வந்து இங்க வந்து குறையுது இந்த ஸ்டேஜ்ல. ஸோ இந்த ஆர்ட் டிவிஷன் இந்த பகுதியில வந்து வெர்டிபிரேட் இந்த முதுகுத்தண்டு இருக்க உயிரினங்கள் வந்து உருவானது இந்த ஆர்ட் டிவிஷன் பகுதியில. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிலூரியன். சிலூரியன் வந்து ஒரு முக்கியமான பகுதி. இது பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் 44 கோடியிலிருந்து 41 கோடி தான். கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வருஷங்கள் தான் வாங்குது. இதுல தான் வந்து நிலப்பரப்பில் செடிகள், லேண்ட் பிளான்ட்ஸ் உருவான டைம். அப்புறம் முதல் பூச்சிகள் வந்து உருவான டைமும் இந்த சில்லூரியன் டைம் தான். ஸோ போன இதுல வந்து இந்த உறைபனி இருந்தது. அது வந்து மெல்ட் ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா, காற்று சுவாசிக்கும். ஆக்சுவலா இந்த உயிர் கடல்லேருந்து எல்லாமே நிலப்பரப்பு வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா நிலப்பரப்புல இருக்க காற்ற சுவாசிக்க ஆரம்பிக்குது. அதனால காற்ற சுவாசிக்க உயிர்களும் இந்த சில்லுரின் டைம்ல தான் ஆரம்பிக்குது. அதனால இந்த ஃபங்கஸ், கிரீன் ஆல்கே வந்து எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்ஸிஜன விடுது. அதனால அப்போ அந்த பூமி ஃபுல்லா வந்து ஆக்ஸிஜன் நெறைய இருந்திருக்கு. ஸோ அதனால ஆக்ஸிஜன் சுவாசிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய வளர்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஆக்ஸிஜன் சுவாசிக்க ஆரம்பிச்சுச்சு, உயிர்கள் எல்லாம் நிலப்பரப்புக்கு வர ஆகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சுறா, சுறாவோட இனிஷியல் அதோட என்ன மூதாதையரும் இந்த பகுதியில தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பூஞ்சைகள் நெறைய ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பூஞ்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா 30, 40 அடி உயரங்கள் இருக்கக்கூடிய பூஞ்சைகள்லாம் இந்த சிலூரியன் டைம்ல தான் இருக்கு. நான் சொன்ன மாரி ஆக்ஸிஜன் அளவு அ உயருது. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த பாக்டீரியா வந்து கடல் பாக்டீரியா இருக்கு. கடல்ல பிளான்ட்ஸும் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, அது வந்து ஆக்ஸிஜன் வந்து நெறைய செக்ரிகேட் பண்ணுது. நான் எதுக்கு இந்த ஆக்ஸிஜன திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ஆக்ஸிஜன் நெறைய ஆக வந்து எவல்யூஷன் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ, அத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அ திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிளான்ட்ஸ் வந்து நிலப்பரப்புக்குள்ள நகர்ந்து போகுது. நான் ஆந்த்ரோபாய்டு இந்த 4 கால்கள்னு சொன்னேன்னா, அது
இந்த பிராக்கியோபோட் இந்த சில சங்கு வகைகளும் இந்த டைம்ல தான் உருவாகுது. இந்த தாவரங்கள் வந்து நிலப்பரப்புக்கு போகுது. நிலப்பரப்புக்கு போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணி பட்ட அந்த வேக்ஸி அதோட செடிகள் பார்த்தீங்கன்னா, அந்த வேக்ஸ் பூசுன மாரி இருக்கு. ஏன்னா, தண்ணி ஒட்டாம இருக்கிறதுக்காக அதே வந்து தன்னை எவல்யூஷன் படுத்திக்குது. ஸோ, அதுல ஒரு இண்டிகேஷன் இந்த செடிங்கலாம் வந்து நிலத்துல இருந்ததுக்கான ஒரு ஆதாரங்கள். அது அது பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் நிலப்பரப்புல வந்துருச்சு. இறுதியா செடிகள் இதுக்கு வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, காடுகள் உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதுதான் இந்த சில்யூரியன் பீரியட்ல நடந்தது. ஸோ அந்த சில்யூரியன் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கடலுக்கடியில என்ன மாரி உயிரினங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து நாட்டிலஸ். இது வந்து இந்த ட்ரைலோபைட்ஸ்ங்கிற ஒரு உயிரினம். அந்த டைம்ல கடல் மட்டம், பரப்புகள் எப்படி இருந்திருக்கு. இந்த இதுல இந்த ஒரு 5,00,00,000 இதுல பெரிய மாற்றங்கள் கிடையாது. பட் இந்த சவுத் சைனா சி இந்த நிலப்பரப்புகள் வந்து மேல இருக்கு. நான் சொன்ன மாரி அ ந இப்ப இருக்கிறத விட 750 அடி உயரமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டைம்ல வந்து 450 அடியா குறைஞ்சிருச்சு. ஸோ கடல் நீர் குறையும்போது நிலப்பரப்புகள் மேல வருது. ஸோ கடல் நீர் குறையுதுன்னா எப்படின்னா, ஆ ஐஸ் உருவாகுது. அது ஐஸ் ஏஜ் பனி பாறைகள் உருவாகுறதுனால கடல் மட்டம் குறையிறது, நிலப்பரப்புகள் மேல வருது. ஸோ நம்ம அத புரிஞ்சுக்கணும். இந்த டார்க் ப்ரவுனா இருக்கிறதெல்லாம் மலைகள் உருவானதுக்கான இண்டிகேஷன்ஸ் அதெல்லாம். ஸோ சில அப்போ வந்து இந்த நிலப்பரப்புகள் இப்படிதான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒனிரோஸ்ங்கிறது தான் இது முதல்ல இந்த எலும்பு இருக்க ஃபிஷ் அந்த டைம்ல உருவான ஃபிஷ் தான் இவை. ஒரு பிக்சர் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக எலும்புகள் உருவான இது. இதுதான் காக்சோனியாங்கிற சொல்லி முதல்ல அந்த படிவங்கள்ல வச்சு நமக்கு தெரிஞ்ச அதாவது லேண்ட்ல வாழ்ந்த ஒரு பிளான்ட் நோன் பிளான்ட் தான் வந்து இந்த காக்சோனியா. இது வந்து லேண்ட்ல உருவான பிளான்ட். இதோட படிவங்கள் வந்து கிடைச்சிருக்கு. தெரிஞ்ச வரைக்கும். இப்போ நேத்து ஒரு சயின்டிஃபிக் பேப்பர் வந்திருக்கு. இது இந்த ஸ்டேஜ் இப்ப சில்வரின்ல தான் இந்த காக்சோனியா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 4,00,00,000 வருஷத்துக்கு 44,00,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சயின்டிஃபிக் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி செடிகள் இன்னும் 3,00,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிருச்சு அப்படின்ட்டு இப்ப வந்து சயின்டிஃபிக் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஃபுல்லா பார்க்கல. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டைம் ஏதாவது புதுசா கிடைக்கும்போது இந்த இந்த புவியியல் அட்டவணை வந்து மாறலாம். இது வந்து நியூமோடோசரஸ் நியூமானி. இதுதான் முதல் அதாவது நிலப்பகுதியில வந்து கால்களால நடந்த ஒரு உயிரினம்னு பார்த்தீங்கன்னா, இவை தான் வந்து முதல் உயிரினம். நியூமோடஸ் நியூமானி. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. இதுதான் கால்களால் நிலப்பரப்புல நடந்தது. இந்த இந்த மில்லிபீட்ஸ் வகையை சேர்ந்தது தான். இதுதான் நிலத்துல முதலா நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 42,00,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி இது வந்து சுத்தமான காற்ற சுவாச்சிருக்கு இந்த உயிர். அதே மாரி இது வந்து புரோட்டோடாக்சிஸ் ஒரு ஃபாசில் ஒரு படிமங்கள். அதோட பிக்சர் பார்த்தீங்கன்னா, இதுதான். இது ஒரு ஃபங்கை சொன்னேன் இல்லையா? ஃபங்கஸ். இது வந்து அடி வந்து 30, 40 அடி உயரம் இருக்கும். கிட்டத்தட்ட 30 அடி உயரம் இருக்கும். இப்ப அந்த காடுகள் தோண்டுனதுல அந்த பகுதியில இருந்த ஒரு பிக்சர் தான். இப்படி தான் இருந்திருக்கு. இந்த புரோட்டோடாக்சிஸ் இந்த பூஞ்சைகள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் இந்த 4,00,00,000 வருஷம் முடியிற ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் குளோபல் வார்மிங், வெப்பம் அதிகம். நான் சொன்ன மாரி இந்த போன் இருக்க ஃபிஷ் அந்த டைம் உருவாகுது கடல்ல. அ பிளான்ட்ஸ் நெறைய உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாரி ஃபங்கஸ் வந்து இந்த நிலப்பரப்புகள எல்லாமே ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிரீச்சர்ஸ் அதாவது என்னன்னு எப்படி சொல்றதுன்னா, உயிரினங்கள் முதலா சுத்தமான காற்று ஆக்ஸிஜன் சுவாசிக்குதுன்னா, அ இந்த டைம்ல நம்ம அத எடுத்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம சிலூரியன் பகுதிகள வந்து நம்ம இத எடுத்துக்கலாம். அந்த இது ஒரு ஒரு பிளான்ட்டோட ஸ் அ அ ஃபாசில் தான். அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு. இது கடல்ல இருந்த அ பிளான்ட் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடையோ இல்ல வேற காற்றை எடுத்து ஆக்ஸிஜன ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளான்ட். ஸோ அடுத்தது நம்ம டெவோனியன் பார்க்குறோம். டெவோனியன் தான் இப்ப நான் சொன்ன மாரி டெவோனியன் ஜுராசிக் எப்படி டைனோசர்க்கோ, அந்த மாரி டெவோனியன் வந்து இந்த மீன்களுக்கான ஒரு முக்கியமான பகுதி. மீன்கள் வந்து பெரிய வளர்ச்சி அடையுது. ஏகப்பட்ட சப்ஸ்பீஷிஸ் அ பிரியுது. இது பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி வந்து ஒரு 41 கோடியிலருந்து 35 கோடி வருஷத்துக்குள்ள உருவான பகுதிகள் தான் இந்த டெவோனியன். கடல்ல பெரிய மாற்றங்கள் நடக்குது. இது முடியிறப்ப அ ர அ 2வது பேரழிவு அ இங்க நடக்குது. இந்த ஸ்டேஜ் கடைசில அந்த 35 கோடி அ வருஷத்துக்கு முன்னாடி.
அதே மாதிரி இந்த 4 காளிகள் சொன்னலாம். இந்த இடத்துல வந்து 4 காளிகள் வந்து எல்லாமே கரைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கடல்ல இருந்து கரையில வந்து ஆக்குபை ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த பவளப்பாறைகள் சொல்றோம் இல்லையா? அது வந்து கரையோரங்கள்ல இந்த டைம்ல ஃபார்ம் ஆகுது. உலகத்துல இருக்க எல்லா பகுதிகள்லயும் கடல் பகுதி மட்டும் 85% அந்த டைம்ல இருக்கு. இந்த டெவோனியன் பீரியட்ல. அதே மாதிரி முதல் பூச்சிகள் இந்த டைம்ல தான் உருவான காலங்கள். வன நிலப்பரப்புல வந்து அதிகமா போன செக்ஷன்ல இருந்தாலும் இங்கே கண்டினியூஸா வனங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. பாருங்க ஆக்சிஜன் அளவு இப்பொழுதை விட 40% அதிகம். ஸோ இப்ப இருக்கிறத விட 40% அதிகம்னா பாத்துங்க எந்த அளவுக்கு ஆக்சிஜன் லெவல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எவல்யூஷன் நிறைய நடக்குது. அப்புறம் நான் கேம்பரின்ல சொன்ன மாதிரி இந்த ட்ரைலோபைட்டுகள் வந்து ஏதோ ஒரு காரணங்களால இப்ப எல்லா உயிர்கள் கடலுக்கு மாறுது. இப்ப கடல்ல இருக்க எல்லாமே நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுனால இப்ப கடல்ல இருக்க உயிரினங்கள் இந்த ட்ரைலோபைட் வந்து அது வந்து அதோட எண்ணிக்கை வந்து குறையுது. அது அழிய ஆரம்பிக்குது இந்த டெவோனியன் டைம்ல. ஸோ ஒவ்வொரு டைம் போக 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 அந்த கடல்ல மாற்றங்கள் ஏற்படும் போது அங்க இருக்க உயிரினங்கள் வந்து அழியுமாகுது. அதே மாதிரி இந்த பிளான்ஸ் வந்து இந்த ஒளி சேர்க்கை சொல்றோம் இந்த போட்டோசிந்தசிஸ்னால ஏகப்பட்ட செடி மரங்கள் இருந்ததுனால ஏகப்பட்ட ஆக்சிஜன்ல வந்து வெளியே விடுது இந்த டைம்ல. இந்த செக்ஷன் முடியும் போது 2வது பேரழிவு வந்து நடக்குது 36 கோடி வருஷத்துல. ஸோ அந்த டைம் இந்த டெவோனியன் டைம்ல பாத்தீங்கன்னா எப்படி பகுதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இந்த 20 அடி 30 அடி மரங்கள்லாம் இந்த டைம்ல உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படிதான் அந்த டைம்ல இருக்கு அப்படின்ட்டு ஒரு பிக்சர். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு நல்ல மாற்றங்களே நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே ஒரு லெப்ட் நோக்கி இந்த நிலப்பரப்புகள் நகருது. ஆஸ்திரேலியா இங்க அந்த சைனா சவுத் சைனா இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடக்கு மாற்றங்கள் ஆயிருச்சு. ஸோ இந்த நிலப்பரப்புகள் இந்த பெரிய மாற்றங்கள் நடக்குது இந்த 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இந்த கோண்டோனா இருக்கு. இதுதான் வந்து இந்த லோரேஷியன் சொல்லுவோம் இல்லையா? இந்த கோண்டோனா கண்டங்கள் தான் நம்ம அண்டார்டிக், ஆஸ்திரேலியா இது எல்லாமே சேர்ந்தது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இதெல்லாம் ஒண்ணா இருந்தது தான். பிரியிற எட்ஜில தான் நம்ம நம்ம அந்த கன்னியாகுமரி ஏரியா இருக்கு. ஸோ இதுதான் இந்த கோண்டோனா ஃபுல் பகுதி. இந்த கோண்டோனா பகுதியில் எடுக்கிற இந்த படிவங்களை தான் நம்ம கோண்டோனா ஃபாசில்னு சொல்றோம். இப்போ கூட இந்த கன்னியாகுமரி ஜங்ஷனை கூட சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கோண்டோனா ஜங்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 கண்டங்களோட இருந்த பகுதி அப்படின்னு கோண்டோனா ஜங்ஷன் தான் சொல்லுவாங்க சயின்டிஸ்ட். ஸோ டங்க்லோஸ்டரஸ் இதுதான் அந்த டைம்ல இருந்த கொஞ்சம் பெரிய மீன். அதாவது இந்த ஜாடைகள் பல்லுகள்லாம் பெருசா வச்சு பெருசா இருந்துட்டு வேட்டையாடுறத இருந்த மீன் இது. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18ல இருந்து 20 அடி இருக்கக்கூடிய மீன். கிட்டத்தட்ட 1ல இருந்து 1.5 டன் வரைக்கும் இருக்கு. இது பாசில் படிவங்கள் கிடைச்சிருக்கு இந்த மீன். டிக்லாக்கிரோஸ் இதுவே பாத்தீங்கன்னா இது கடல்லயும் இருக்கும். நம்ம கரைகள்லயும் அப்பப்ப வந்துட்டு போற ஒரு மீன். அந்த டைம்ல இருந்த ஒரு உயிரினம். கடலுக்கடியில உயிரினங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த டைம்ல அப்படிங்கிறதுக்காக ஒரு பிக்சர் இந்த இது. ஸோ இந்த டெவோனியன் பகுதியில தான் வந்து மீனுக்கும் இந்த நம்ம ஆம்பிவியன் சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கும் லிங்க்கும் இந்த இந்த டைம்ல தான் அந்த டெவோனியன் பகுதியில தான் உருவானது. பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஆர்கெப்டரி ஹைபீரியன். இந்த செடி பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாமே இந்த ஆர்கெப்டரி ஹைபீரியனிக்கா தான். ஸோ இது என்னன்னா 30 அடி உயரமா இருக்க மரங்கள். ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. நல்ல ஃபாரஸ்ட் இந்த டைம்ல உருவாகுது. ஸோ அப்ப வெறும் சின்ன செடி கொடிகள் இந்த புஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி வெறும் கரையோரங்கள் மட்டும் இல்லாம பெரிய மரங்கள் பெரிய காடுகளே இந்த டைம்ல வந்து உருவாகுது இந்த டெவோனியன் பீரியட்ல. ஸோ இத நம்ம தெரிஞ்சுக்கணும். காடுகள்லாம் இந்த பகுதியில இருந்து அதிகமா உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இங்க இந்த நிலப்பரப்புகள் இந்த மாதிரி இவ்வளோ மரங்கள் காடுகள் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் அப்ப வேற பெரிய உயிரினங்கள் கிடையாது. நிலப்பரப்பு ஃபுல்லாவே எந்தெந்த நிலப்பரப்பு இருக்கோ வெறும் காடுகள் தான் இருந்திருக்கணும். ஸோ இவ்வளவு காடுகள் இருந்ததுனால ஆக்சிஜன் வெளியே அதிகமா விடும்போது இந்த பகுதியில வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து உயரம் அதிகமாகுது இந்த பகுதியில. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டேஜ் கடைசியில வந்து பெரிய அழிவு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா பிக்சர்ல காமிச்சிருப்பாங்க ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி. இந்த டைம்ல வந்து நிறைய எரிமலைகளும் கண்டினியூஸா வெடிக்குது. எரிமலை வெடிச்சதுனால கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் இந்த மாதிரி காற்றுகளும் வந்து கலக்குது.
ஸோ திடீர்னு இந்த மாதிரி எரிமலை நடத்தி இந்த காற்றுகள்லாம் வரும்போது இந்த ஸ்டேஜ் கடைசியில் வந்து ஆக்சிஜன் லெவல் ஓரளவுக்கு அதிகமாக போயிட்டு அப்புறம் திடீர்னு ஆக்சிஜன் லெவல் வந்து குறையுது. ஸோ நிலத்துல மட்டும் குறையாம கடல்ல வந்து ரொம்ப அதிகமா ஆக்சிஜன் லெவல் வந்து கடல்ல இருந்து குறையுது. ஏன்னா அங்க உயிரினங்கள் எல்லாமே சேஞ்சஸ் மாற்றங்கள் நடந்து இதனால ஆக்சிஜன் லெவல் வந்து கடல்ல வந்து கம்ப்ளீட்டா டிராப் ஆனோடனே ஆக்சிஜன் அங்க லெவல் குறைஞ்சோன்னா அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அழிய ஆரம்பிச்சு. அந்த ட்ரைலோபிட்னு சொல்லக்கூடிய அது இந்த ஸ்டேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. இந்த பிராக்கிபோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவைகளும் வந்து இந்த இந்த டைம்ல இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுருச்சு. இன்னும் சொல்லப்போனா இந்த பகுதியில இந்த கடல்வாழ் உயிரினங்கள், இந்த மெரைன் லைஃப்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே நெறைய அழிய ஆரம்பிச்சிருச்சு. நிலப்பரப்புல இருக்க உயிரினங்கள் வந்து சர்வைவ் ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதான் டிஃபரண்ட். கடல் உயிரினங்கள் குறைஞ்சு நிலப்பரப்புகள்ல வனங்களும், நிலப்பரப்பு உயிர்களும் தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாரி இந்த பவளப்பாறைகளுமே வந்து இந்த பகுதியில வந்து இந்த டைம்ல வந்து நெறைய அழிவு சந்திக்குது. மெயினா அந்த பெரிய அந்த மாஸ் எக்ஸ்டிங்க்ஷன் இந்த டெவோனியன் பீரியட்ல கடைசியா நடக்கிறதுனால பவள பவளப்பாறைகள் எல்லாமே இந்த கரையில இருந்து அழிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த சீலோசான் இதுதான் இந்த அப்ப பகுதியில் இருந்த ஒரு மீன். இந்த மீன் வந்து இன்னும் இப்ப நம்ம இருக்கிற காலத்துலயும் இந்த மீன்கள் வந்து கடல்ல இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து லிவிங் ஃபாசில்னு சொல்றாங்க. இன்னுமே இந்த மீன்கள் வந்து கடல்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சீத்தோகேந்தஸ் இது ஒரு வகையான மீன். சுறா மீன்னே சொல்லலாம். இது மேல பாத்தீங்கன்னா நம்ம எப்படின்னா அந்த பிரஷ் மாதிரியே இருக்கும். இதோட தலையும் அந்த ஒரு ஃபின் அந்த ரெக்கையும் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால அந்த பகுதி அந்த டைம்ல இது வாழ்ந்ததுன்னு காமிக்கிறதுக்காக இந்த பிக்சர் ஷேர் பண்ணி. ஸோ அப்புறம் இந்த அமோனைட்ஸ் இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிலஸ் இந்த அமோனைட்ஸ்லாம் அந்த டைம்ல நிறைய உருவாயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சைடு திருச்சி இந்த அரியலூர் பகுதியில இந்த மாதிரி ஃபாசில்லாம் இதெல்லாம் கிடைக்குது. நம்ம அடுத்த ஸ்டேஜ் இது கீழே வரும்போது இதை பத்தி நம்ம நிறைய பார்ப்போம். அடுத்தது நம்ம இந்த டைம்ல அடுத்தது பார்க்குறதுன்னா நம்ம கார்போனிஃபரஸ் ஒரு பகுதி. கார்போனிஃபரஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் கார்போனிஃபரஸ்னாவே வெறும் காடுகள். ஸோ கார்போனிஃபரஸுக்கு கார்பனுங்கிறது அந்த மரத்துல உருவான இதை வச்சுக்காக தான் இந்த கார்போனிஃபரஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப உலகம் ஃபுல்லா இருக்க நிலக்கரி சுரங்கங்கள் நிலக்கரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்போனிஃபரஸ்ல இருந்த காடுகள் மண்ணுல புதைஞ்சி அது நிலக்கரியா மாறி கிடைக்கிறது தான் இப்ப நம்மளுக்கு கிடைக்கிற நிலக்கரிகள். ஸோ அது கார்பன் இருக்கனால இந்த பகுதிக்கு வந்து கார்போனிஃபரஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு 100 மீட்டர் இருக்க காடு முழுகுனா அது வந்து ஒரு மீட்டர் இருக்க நிலக்கரியை உருவாகும். ஸோ இப்ப நம்ம உலகம் ஃபுல்லா இத்தனை கோடி இத்தனாயிரம் கோடி டன்கள் நம்மளுக்கு நிலக்கரி கிடைக்குதுன்னா இப்ப இந்த கார்போனிஃபரஸ் பீரியட்ல எவ்வளோ காடுகள் இருந்திருக்குன்னு நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு காடுகள் இருந்திருக்கு. அந்த டைம்ல வந்து இந்த காடுகள் மட்டும் இல்லாம உடனே வந்து மழை பெஞ்சு மழை பொழியும். ஒரு மணி நேரம் மழை பொழிஞ்சா 30 அடி தண்ணி வந்து வந்துருமா அந்த அளவுக்கு மழை பொழிவு இருந்திருக்கு. ஸோ உடனே வந்து தண்ணி அடிச்சிட்டு வந்த மண்கள் செடிமெண்ட் வந்து இந்த காடுகள்ல போட்டு அமுந்துரும் முழுகிரும். உடனே வந்து அது பூமிக்கு அடியில பதிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ரெகுலரா அந்த டைம்ல இந்த கார்போனிஃபரஸ்ல நடந்ததுனாலதான் அப்போ இருந்த ஆல்மோஸ்ட் முக்காவாசி காடுகள் எல்லாமே பூமியில புதைஞ்சு அவை தான் வந்து பின்னாடி அழுத்தத்தினாலையும் ஹீட்டுனாலையும் அந்த மரங்கள் தான் வந்து நம்மளுக்கு இது நிலக்கரியா மாறி இருக்கு. நம்ம நெய்வேலி இருக்க நிலக்கரி வந்து அது வந்து வயது வந்து அது வந்து வேற வயது. அது வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி நம்ம ஒரிசா இந்த பகுதியில எல்லா இருக்க உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கார்பனிஃபரஸ்ல மரங்கள் தான் இப்ப நமக்கு கிடைக்கிற நிலக்கரிகள். அதே மாதிரி இந்த பகுதியில இன்னும் முக்கியமா என்னன்னா ரெப்டைல்ஸ் வந்து இந்த பகுதியில தான் ஊர்வனம் வந்து அதிகமா டெவலப் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த கார்பனிஃபரஸ்ல தான் இருந்திருக்கு. பூச்சிகள் சிலந்தைகள் இந்த காலத்துல தான் அதிகமா உருவாயிருக்கு. அதே மாதிரி பிரிமிட்டிவ் நல்லா என்னன்னா அது எப்படின்னா ஒரு பிரிமிட்டிவ் ட்ரீ அந்த ரெயின் ஃபாரஸ்ட் சொல்றோம்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் இந்த பிரிமிட்டிவ் ட்ரீயும் வந்து இந்த டைம்ல தான் அந்த மலைக்காடுகள் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த டைம்ல தான் உருவாயிருக்கு. அதே மாதிரி இந்த இருவாழ்விகள் சொல்றோம் இல்லையா, ஸோ அவை அப்புறம் ஊர்வனங்கள் எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல வந்து கார்பனிஃபரஸ் பீரியட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பெரிய கிளைமேட்டிக் சேஞ்ச் பெரிய கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட் வந்து காலப்போக்கில் அந்த குறிப்பிட்ட டைம்லயே வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டும் அழிய ஆரம்பிக்குது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு சினியா
அழிவு நடக்குது. அதுல இந்த மொலாஸ்கா, இந்த நாட்டிலஸ் இதெல்லாமே வந்து சில அழிவுகள் சந்திக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்திலேயே மறுபடியும் அது மீண்டு டெவலப் ஆகுது. ஸோ இது ரெகுலரா ஒவ்வொரு டைம்லயும் நடக்கிற ப்ராசஸ் தான். ஸோ ஒரு அழிவு நடந்து அப்புறம் இன்னொரு உயிரினமோ, இல்ல அதுவும் மறுபடியும் டெவலப் ஆகுறது வந்து இது நார்மலா ரெகுலரா நடக்கிற ப்ராசஸ் தான். அப்புறம் இந்த டைம்ல வந்து இந்த பாஞ்சியான் கண்டம் அது வந்து எல்லா மத்த நிலப்பரப்புகள்லாம் ஒண்ணா சேர்ந்து பாஞ்சியான் ஒரு கண்டம் இந்த பகுதியில தான் இந்த கார்போனிஃபரஸ் பகுதியில தான் வந்து உருவாகுது. அந்த கார்போனிஃபரஸ் பகுதியில ஒரு நிலப்பரப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பிக்சர். இப்ப வந்து உயிரினங்கள் எல்லாமே நிலப்பரப்புல வர அதிகமாயிருச்சு. ஸோ நிலப்பரப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க நிலப்பரப்பு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் பேஞ்சியா. நம்ம இது எல்லாமே இந்த கோண்டோனா இந்த 2 நிலப்பரப்பும் இப்ப இந்த நார்த் அமெரிக்காவும் நம்ம இந்த கோண்டோனா பகுதியும் 2 இணைஞ்சிருச்சு. இணைஞ்சதுனால இது 2யும் சேர்த்து தான் பேஞ்சியா அப்படின்ட்டு பேஞ்சியா கண்டம்ன்ட்டு இதுதான் சொல்றோம். இந்த கண்டம் வந்து இங்க தான் இந்த டைம்ல தான் உருவாகுது. ஒரு 30 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைம்ல இருந்த உயிரின இந்த இந்த பகுதி கார்பன் பெரஸ்பிரில சொன்னேன். இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் நம்ம இந்த டைம்ல தான் உருவானதுன்னு. ஸோ அந்த ரெப்டைல் ஒண்ணு, ஆர்கெப்டைரிக்ஸ்ன்ட்டு இது ரெப்டைல் ஒண்ணு. இது வந்து ஒரு எப்படின்னா தேல் வகையில சேர்ந்தது. இதுவுமே வந்து முதலா இந்த கார்பனிஸ் பெரஸ்பிரியர்ல தான் உருவாகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்கள் இது அந்த ரெப்டைல்லே ஒரு வகை இது மெகலோசெஃபலஸ்ன்ட்டு இது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நான் சிலது மட்டும் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி இந்த மெகனோரா தான் வந்து முதல்ல பெரிய பறக்கக்கூடிய ஒரு உயிரினம். அந்த தட்டான் பெரிய சைஸ்ல இருக்கிற இந்த டைம்ல தான் வந்து இருக்கு. அதோட ஃபாசில் தான் வந்து இது இது கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பூச்சி அதோட ஃபாசில் தான் இது. அதுக்கப்புறம் இப்ப இந்த டைம்ல தான் அந்த சினாபிட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கல்லுல வந்து இந்த ஓட்டைகள் இருக்கும். ஸோ அந்த ஸ்கல்ல உருவான டைம்லாம் இந்த இந்த டைம் பகுதியில் இது வந்து ஒரு உயிரினம். இது பார்த்தீங்கன்னா ஆல் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஆந்த்ரோப்ளூரான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆளுக்கு இது வேட்டையாடுது. இது அந்த வனங்கள்ல வந்து இருக்க ஒரு சாதாரண ஒரு பூச்சி தான். இது எப்படின்னா ஹெர்பிவரஸ் வேற புல் சின்ன சின்ன அந்த மாதிரி சாப்பிட்ற உயிரினம் தான் இது. இவங்க ஆட்களுக்கு இதை நீங்க சைஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். ஆந்த்ரோப்ரோலா இதுதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இன்வெர்ட்ரே முதுகுத்தண்டு இல்லாம இது பெரிய சைஸ்ல நிலப்பகுதியில பெருசா இருக்கிறது வந்து இதுதான் நோன் ஆந்த்ரோப்ளூரா. இது கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 அடி வரைக்கும் இருந்திருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இது விஷம் கிடையாது. ஜஸ்ட் அந்த புல்கள் அந்த பகுதியில வந்து இருந்த ஒரு உயிரினம். ஸோ இது ஒரு ரெப்டைல் அந்த பகுதியில இருந்த ஒரு உயிரினம். ஜஸ்ட் இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த பகுதி நான் சொன்னால இந்த கார்பனோபரஸ் உள்ள எல்லாமே ரெப்டைல்ஸ். ஸோ அதுக்காக தான் இது ஹைலோனோபஸ். இது ஒரு ரெப்டைல் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு இது ஒன்று. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கார்பனிஃபரஸ் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு கிளைமேட் ஃபிக்சுவேஷன் திடீர்னு குளிர்தல் திடீர்னு வெப்பமடைதல் இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் நடக்குது இந்த கார்பனோபரஸ்லயும். இங்கேயும் சின்ன ஒரு அழிவு நடக்குது. ஏன்னா இந்த மலைக்காடுகள் எல்லாமே திடீர்னு ஏதோ மாற்றத்தினால எல்லாம் அமுங்கி நான் சொன்னேன் இல்லையா எல்லாம் அமுங்கி கடலுக்குள்ள போயிருதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்க போனதுனால அது ஒரு சின்ன மாற்றங்கள் நடக்குது. அப்புறம் முக்கியமா இந்த பகுதியில் நடந்தது வந்து பேஞ்சியா காடுகள் பேஞ்சியா கண்டங்கள் உருவான பகுதி இந்த கார்பனிஃபரஸ் பீரியட்ல தான். தீபக் மிக்க நன்றிண்ணா. இதோட முடிச்சுக்குவோம். நம்ம இதை வந்து அடுத்த செஷன்ல கண்டினியூ அடுத்த செக்ஷன்ல இருந்து. அருமையான மற்றும் மிக தெளிவான உரை முருகேசன் அண்ணா. பூமி தோற்றம் மற்றும் எவ்வாறு உயிர்கள் தோன்றின, எந்த காலத்தில் உயிர்கள் தோன்றின என்று மிக அழகாக எளிமையாக அனைவரும் குழந்தைகள் கூட எளிமையாக கற்றுக்கொள்ளுமாறு படங்கள் வைத்து விளக்கியுள்ளார்கள். தங்களுடைய நேரத்தை செலவழித்து இது போன்ற ஒரு ஆவணத்தை உருவாக்கி வெகுஜன மக்களுக்கு கூறுவதற்கு நன்றிகள் பல. நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதன் தொடர்ச்சியாக எவ்வாறு உயிர்கள் பரிணாமித்து வந்து மனிதர்கள் வரை தோன்றினார்கள் என்பதை வரும் அடுத்த நிகழ்வில் காண்போம்.
சூழல் அறிவோம் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு நன்றிகள் பல. தொடர்ந்து சூழல் குறித்து அறிந்து கொண்டு நம் சூழலை பாதுகாக்கும் முன்னெடுப்புகளை முன்னெடுப்போம். நன்றி.